कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஃ பிரகாஷாபிஹி ஆவித்யம் நிஹதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள்ஹடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஷமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜீயர் சுவாமியின் திருவடித் தாமரைகளில் அடியனுடைய தண்டவத் பிரணாமங்களை முதற்கண் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். சுவாமியினுடைய சங்கல்பத்தாலே மக்கள் அனைவரும் ஆழ்வார்களின் அருளிச் செயலின் பொருளை அறிய வேண்டும் என்பதற்காக இந்த திவ்ய பிரபந்த தாரை என்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதில் தற்போது நாம் திருமங்கையாழ்வார் அனுகிரகித்த பெரிய திருமொழியினுடைய 4ஆம் பத்தின் 9வது திருமொழியை அனுபவிக்க வேண்டும். ஜீயர் சுவாமியினுடைய அருளாசியாலே அடியேனும் அறிந்த மட்டில் ஆழ்வாருடைய பாசுரங்களின் பொருளை எடுத்து உரைக்கலாம் என்று துவங்குகிறேன். திருமங்கையாழ்வார் 6 பிரபந்தங்களை பாடினார். ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் இதை புகழ்ந்து பாடுகிறார். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தார் என்று கூறுகிறார். நம்மாழ்வார் 4 வேதங்களுக்கு சமமான 4 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். எப்படி சம்ஸ்கிருத வேதத்துக்கு ஷீக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் கல்பகா என்று 6 அங்கங்கள் சொல்லப்படுகின்றனவோ அதேபோல் நம்மாழ்வாருடைய பாடல்களுக்கும் 6 அங்கங்கள் ஸ்தானத்தில்தான் திருமங்கையாழ்வார் தானும் 6 பிரபந்தங்களை இயற்றினாராம். அப்போ திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் இருந்தால்தான் நம்மாழ்வார் பாசுரங்களின் அர்த்தத்தையே புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மிகவும் இனிமையான பாசுரங்கள். அதிலும் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டியது திருமங்கையாழ்வாருக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய பாசுரங்களை. ஆழ்வார் வரிசையாக ஒவ்வொரு திவ்யதேசமாக பாடிக்கொண்டு வருகிறார். அதில் இந்த 4ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி திருமொழி நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம் என்று ஆழ்வார் பாடுகிறார். நும்மை தொழுதோம் என்று திருமொழி துவங்குகிறது. இந்த 10 பாடல்களாலே திரு இந்தளூர் என்கிற திவ்யதேசத்தில் நித்தியவாசம் செய்யக்கூடிய
பரிமள ரங்கநாதன் என்கிற பெருமான். அவரை பற்றி ஆழ்வார் பாடுகிறார். அந்த பகவானுடைய திருமேனி அழகே தனிச்சிறப்புடையது. பகவான் வீரசயன திருக்கோலத்திலே திரு இந்தளூர் என்கிற திவ்யதேசத்திலே சேவை சாதிக்கிறார். சுகந்த வனம் என்று அந்த தேசத்துக்கு பிராச்சீனமான பெயர். வேதத்தை அசுரர்கள் திருடி போனபடியால் வேதத்துக்கே ஒரு துர்நாற்றம், தீயவர்களின் தொடர்பாலே ஒரு தாழ்ச்சி ஏற்பட்டது. அதை போக்குவதற்காக பகவான் தன் திருமேனியில் இருந்த நறுமணத்தை வேதத்திலே ஊட்டி மறுபடியும் வேதத்துக்கு ஒரு பெருமையை சேர்த்தாராம். அதனால தன்னுடைய திருமேனியின் பரிமளத்தை கொடுத்தபடியால், பரப்பினபடியால் பரிமள ரங்கநாதன் என்று பெருமானுக்கு திருநாமம். காவிரி கரையிலேயே சயனித்து சேவை சாதிக்கிறார். சுகந்தவனநாதன் என்றும் பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. இந்திரனுக்கு சாபம் ஏற்பட்ட போது இங்கு பகவானை தொழுது சாபம் நிவிருத்தமானபடியாலே இந்தளூர், இந்திரனோடு தொடர்பட்டபடியாலே இந்தளூர்னு பெயர் ஏற்பட்டது. இந்த ஊரில் இருக்கும் புஷ்கரணியும் இந்து புஷ்கரணி என்று சந்திரன் பெயராலே வழங்கப்படுகிறது. சந்திரனுக்கும் இங்கு சாப விமோசனம் ஏற்பட்டது. கர்ப்ப கிரகத்தில் இப்போதும் சேவித்தோம் என்றால் நடுவில் பெரிய திருமேனியோடு பரிமள ரங்கநாதன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு சிறப்பு, சயன திருக்கோலத்திலேயே சங்க சக்கரங்களோடு சேவை சாதிக்கிறார். வீரசயனம்னு சொல்லுவார்கள். வீரசயனம் என்றால் சயனிக்கும் போதே வீரனாக சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு பகவான் சயனித்திருக்கிறார். வலக்கையிலே கீழ்த்திருக்கையாலே சக்கரத்தை பிடித்திருக்கிறார். வலப்பக்கம் மேல் கையை தன்னுடைய தலைக்கு அணையாக வைத்திருக்கிறார். இடது பக்கத்திலே மேல் திருக்கையாலே சங்கத்தை பிடித்திருக்கிறார். கீழ்த்திருக்கையை நீட்டி தன்னுடைய திருவடிகளை நோக்கி வைத்திருக்கிறார். இப்படி 4 கரங்களோடு வீரசயனத்திலே பரிமள ரங்கநாதன் திரு இந்தளூர் என்கிற திவ்யதேசத்திலே காட்சி அளிக்கிறார். அவர் கூடவே கர்ப்ப கிரகத்தில் பார்த்தோம் என்றால் சூரியன், சந்திரன், கங்கை, காவேரி, பிரம்மா என்று 5 இருக்கிறார்கள். பகவானுடைய நாபி கமலம் உந்தித்தாமரையிலே பிரம்மா சேவை சாதிக்கிறார். அவருடைய திருமுடி பக்கமும் திருவடி பக்கமும் சந்திரன், சூரியன், கங்கை, காவேரி என்கிற 4 காட்சி அளிக்கிறார்கள். அப்படி ஒரு அழகான திவ்யதேசம். எல்லா திருக்கோலங்களுக்குள்ளும் சயன திருக்கோலத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதிலே பரிமள ரங்கநாதன் என்கிற திருநாமத்தோடு திரு இந்தளூரிலே பகவான் சயனித்து இருக்கிறார். அந்த பகவானை சேவிப்பதற்காக திருமங்கையாழ்வார் ஆவலோடு புறப்பட்டு வருகிறார். இதற்கு முன்னாடி பார்த்தன் பள்ளி என்கிற திவ்யதேசத்தை பற்றி 4ஆம் பத்து 8ஆம் திருமொழியிலே பாடினவர். அதை முடித்து கொண்டு திரு இந்தளூருக்கு வருகிறார். இந்த பாசுரங்களை பார்த்தோம் என்றால் ஆழ்வார் மிகுந்த கோபத்தோடு பகவானிடத்துல நிறைய கோபத்தை தானும் கொட்டி கொண்டு அவரோடு சண்டையிடும்படிக்கு ஊடல் பாசுரம் என்று சொல்லுவார்களோ இல்லையோ. ஊடல்னு சொன்னால் ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் ஏதாவது மனஸ்தாபம் ஏற்படும் போது அப்ப காதலனை வெறுத்து காதலி பேசுவது ஊடல் பாசுரம் என்று சொல்லப்படுகிறது. அதை போல திருமங்கையாழ்வார் பகவானோடு ஊடி பாடிய பாசுரங்கள் தான் இந்த 10 பாசுரங்கள் திருநெந்தளூர் பெருமானை பற்றி. ஆனால் ஏன் ஆழ்வார் இந்த இடத்துல ஊடுகிறார்? பாசுரங்களின் அர்த்தத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த திருமொழி ஏன் இப்படி அமைந்தது என்கிற சங்கதி பார்க்க வேண்டுமோ இல்லையோ. போன பாசுரங்கள்ல நன்னாத்தானே பாடினார். அதற்கு முன் பாசுரம் இந்த வரிசையை பார்த்தோம் என்றால் முதல்ல 4ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியிலே தொடங்கியது. தாவளந்து என்று 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி. அதிலே காவளம்பாடி மேய கண்ணனே களைகண் நீயே என்று பகவானை பார்த்து காவளம்பாடி திருக்காவளம்பாடியில் இருக்கும் எம்பெருமானே நீதான் உபாயம், நீதான் சரணம், உன்னையே நான் சரணமாக பற்றுகிறேன். களைகண் அப்படின்னா ரக்ஷகன் அர்த்தம். நீதான் ரக்ஷகன், நீதான் சரணம், நீதான் உபாயம், உன்னையே பற்றுகிறேன் என்று 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி ஆழ்வார் பாடினார். அடுத்து 4ஆம் பத்து 7ஆம் திருமொழி கண்ணார் கடல் போல் என்று தொடங்கக்கூடிய திருமொழி. அதிலே திருவள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை கடையாயே என்று ஆழ்வார் பிரார்த்தித்தார். என்னோடு இந்த பிரகிருதி சம்பந்தம், அச்சேதன பொருளான இந்த உடல், இந்த பிரகிருதி மண்டலம், சம்சாரம், இதோடு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு தான் பெரிய பாதகம், இடர், பெரிய தடையாக இருப்பது என்ன? பகவானை அடைய விடாமல் தடையாக இருப்பது பிரகிருதி சம்பந்தம் தானே. இந்த சம்சாரத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அதை நீ எனக்கு அறுத்து கொடுக்க வேண்டும்.
அப்ப திருக்காவளம்பாடி எம்பெருமானை சரணமாக பற்றினார். அப்புறம் திருவள்ளக்குளத்தில் இருக்கக்கூடிய அண்ணா என்கிற பெருமானை நீதான் என்னுடைய பிரகிருதி சம்பந்தத்தை போக்கி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதற்கு மேல 4ஆம் பத்து 8ஆம் திருமொழி கவளயானை என்கிற திருமொழி தான் இப்ப பார்த்தன் பள்ளியை பற்றி கடைசியாக பாடினார். அதுல ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார், பலருமேஷ என்மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. வரிசைய 10 பாசுரங்களிலும் பார்த்தன் பள்ளியை பாடுகிறாள், பார்த்தன் பள்ளியை பாடுகிறாள் என்று தாய்ப்பாசுரமாக திருமங்கையாழ்வார் நாயிகா பாவத்திலே பரகால நாயகியாக காவளம்பாடி எம்பெருமானை பத்தி க்ஷமிக்கணும், அதாவது பார்த்தன் பள்ளி எம்பெருமானை பற்றி அப்படியே வாய் வருவி ஏதோ முணுமுணுமுணுன்னு பேசிண்டே இருக்கலாம். பகவானை நேர சேவிக்க போனதாக சொல்லவில்லை, அந்த பெருமானை சேவிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக இருக்கிறது. அந்த ஆசையாலே ஒருத்தருக்கு ஜுவரம் அதிகமாச்சுன்னா என்னென்னமோ அனத்தறது, அப்படி மயக்கத்துல என்னென்னமோ பேசுவாளோ இல்லையோ, அதை போல ஆழ்வார் பகவானை அடைய முடியவில்லை, ஆனா அடைய வேண்டும் என்கிற ஆசை அவா மிகுதியாக இருக்கிறது. அதனால் காவளம்பாடி தானம் பார்த்தன் பள்ளி பாடுவாளே, பார்த்தன் பள்ளி பாடுவாளே. எத்தனை பேர் ஊரார்கள் எல்லாம் ஏசினாலும் எல்லாரும் இது தப்புன்னு சொன்னாலும் என்னுடைய பெண் பார்த்தன் பள்ளி எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த ஆசையிலே இருக்கிறாள் என்று தாய்ப்பாசுரமாக பாடினார். அப்ப 4-6 சரணாகதி பண்ணது, 4-7 பிரகிருதி சம்பந்தம் சம்சாரத்தை போக்கிக் கொடுன்னு பிரார்த்தித்தது, 4-8 பகவானை அடைய வேண்டும், பார்த்தன் பள்ளி பெருமான சேவித்து அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசையை வெளிப்படுத்தினார். அப்ப பிராப்பியம் அடைய வேண்டிய இலக்கு பகவான் தானே, அந்த பகவானை அடைவதில் தனக்கு இருக்கக்கூடிய ஆசை எவ்வளவு, அது எவ்வளவு அதிகமாக போயிருந்தால் அப்படி வாய் வெறுவிக்கொண்டே இருக்கிறாள். நம்மாழ்வாருடைய பாசுரம், மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏக வெண்ணும் என்று ஆழ்வார் பாடுகிறார். அவருக்கு மனசு சொல்லிண்டே இருந்துதான், என்ன ஆசைப்பட்டதென்றால் மாக வைகுந்தம், உயர்ந்த பரமாகாசம், மாகம் என்று சொல்லக்கூடிய வைகுந்தத்தை அடைய வேண்டும், அங்கு பகவானை அடைய வேண்டும்னு நம்மாழ்வாருடைய மனது நினைத்து கொண்டே இருந்தது. ஆனா அவரை காட்டிலும் திருமங்கையாழ்வாருக்கு ஏற்றம் என்னவென்றால் வைகுந்தத்தில் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் மனசு சொல்லவே இல்லை. திருமங்கையாழ்வாரை பொறுத்தவரை அர்ச்சாவதாரத்துக்கு மீதூர்ந்து ஒரு பகவானே கிடையாது. அதுக்கு வைகுந்தநாதனை அடைய வேண்டும், பார்த்தன் பள்ளி பாடுவாளே, எனக்கு எங்கேயோ வைகுந்தத்துக்கு போகணும் என்று திருமங்கையாழ்வார் பாடவில்லை. அர்ச்சாவதாரம் தான் சிறந்தது, அவர்தான் பிராப்பியமானவர், அப்ப அவரை அடைய வேண்டும் என்று தன்னுடைய ஆசையினுடைய கடைசி நிலை. வைகுந்தத்தை அடைய வேண்டும்னு ஒரு ஆசைப்பட்டா அது சுமாரான ஆசையாம், இன்னும் பகவானுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அப்படித்தான் நம்மாழ்வார் பாசுரம் பாடுகிறார். ஆனா திருமங்கை ஆழ்வார் தான் வைகுந்தத்தை விட பகவானுடைய அர்ச்சாவதாரத்துக்கு ஏற்றம் உண்டு என்று புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால அர்ச்சாவதாரத்தையே பிராப்பியமாக கொண்டு அதையே பாடிக்கொண்டு இருக்கிறார் என்று கீழ்த்திருமொழியிலே பார்த்தோம். சரி, அப்படி நன்னாத்தானே இருக்கார், பிராப்பியம் பகவானை அடைய வேண்டும் என்கிற ஆசையோடு இருப்பவர் ஏன் பகவானோடு கோபத்தில் சண்டையிடுகிறார்? இந்த நும்மை தெழுதோம் என்கிற 10 பாசுரங்களிலே சரணாகதி பண்ணி அச்சித் சம்பந்தத்தை போக்கி கொடுன்னு சொல்லி எனக்கு வைகுந்தம் வேணுமே, வைகுந்தம் கூட வேண்டாம், அர்ச்சாவதாரம் கிடைச்சா போரும்னு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தின ஆழ்வார் எதற்காக பகவானோடு ஊடி பாசுரம் பாடுகிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையோ? அத ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆழ்வாருக்கு எப்படி பார்த்தன் பள்ளி அர்ச்சாவதார எம்பெருமானை அடையணும்னு ஆசை வந்ததோ அதே போல அதுக்கு பக்கத்துல பகவான் திரு இந்தளூரிலே சயனித்து இருந்தாராம். அதை பார்த்த உடனே, அந்த பெருமானை நினைத்த உடனே அவரை சென்று நாம் சேவிக்க வேண்டும். நமக்காகத்தானே பகவான் இங்க வந்திருக்கார். நாம் எங்கேயோ வைகுந்தத்துக்கு போகணும்னா அது நித்திய சூரிகளுக்காக வைகுந்தத்தில் இருக்கார், நமக்காக அங்கு பகவான் இருக்கவில்லை. பார்க்கடலுக்கு போனா பிரம்மா முதலான தேவர்களுக்காக இருக்கிறார், அதுவும் நமக்காக அல்ல. அப்ப எந்த இடத்துல நமக்காக வந்திருக்கார்னால் அது திரு இந்தளூர் தானே. அர்ச்சாவதாரத்தில் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய்னு இதே திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். பின்னானார், நாம கிருதயுகத்துல திரேதாயுகத்துல துவாபர யுகத்தில் ராமனோ கண்ணனோ அவதரித்த போது அவர்களை சேவிக்கவில்லை. அப்ப இழந்து போய் பிற்பாடு இப்ப பக்தி பிறந்தவர்கள் நாம் இருக்கிறோம் இல்லையோ, அப்படிப்பட்ட பின்னானார் பிற்காலத்திலே பக்தி பெற்றவர்கள் வணங்கும் சோதி திருமூழி களத்தானாய். அப்படி இந்த கலியுகத்தில் இருக்கும் பக்தர்களுக்காகவே பகவான் திவ்யதேசத்தில் இருக்கிறார். அப்ப ஆழ்வார் பார்த்தார், நமக்காக வந்து திரு இந்தளூரில சயனித்திருக்கிறானோ இல்லையோ, அந்த பெருமானை நான் சேவிக்க போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு புறப்பட்டு விட்டார்.
போற வழியிலெல்லாம் பெரிய பாரிப்பு. ஒரு விஷயத்தை நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வெகு காலமாக இழந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், இப்போது அது கிடைக்க போகிறது என்கிற ஒரு எண்ணம் பிறந்தால் உடனே அதுல ஒரு துடிப்பு. இப்ப நாளை கார்த்தால ஏதோ ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க போறதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பரிசு கிடைக்க போறது, இல்ல ஏதோ நான் ஆசைப்பட்ட ஒரு புத்தகம் இப்பதான் வெளியே வர போறது. இந்த காலத்தெல்லாம் பாக்குறோம் இல்லையோ, ஒரு புத்தகம் வெளியில வர போறதுன்னா முன்னாடி நாள் ராத்திரியே போய் வரிசையில நின்று அங்கேயே தூங்கி கார்த்தால 5 மணிக்கு திறந்த உடனே முதல்ல நான் தான் புத்தகத்தை வாங்கினேன். அது திரைப்படத்துக்கு கூட பண்றா இந்த காலத்துல. புஸ்தகம்னா கொஞ்சம் தேவலைன்னு வச்சுக்கலாமோ இல்லையோ, அதை போல அந்த ஆவலாலே ஒரு பாரிப்பு, அதை அடைய வேண்டும்ங்கிற துடிப்பு இருக்கிறதோ இல்லையோ, அந்த துடிப்பால் நிறைய கற்பனை செய்ய தொடங்கி விட்டார் திருமங்கை ஆழ்வார். நான் இங்கிருந்து திருந்தலூருக்கு போவேன், ஆழ்வார் வரப்போகிறார்னு தெரிந்து பகவான் ஏற்கனவே ஏற்பாடுகள் எல்லாம் நிறைய பண்ணி வச்சிருப்பார். என்னை ரொம்ப மரியாதையோடு வரவேற்று தன் கண்களால குளிர என்னை நோக்கி அப்பவே எனக்கு இருக்கிற துன்பங்களை எல்லாம் பகவான் போக்கி விடுவார். அப்புறம் வாய் திறந்து என்கிட்ட ஒரு வார்த்தை, ஆழ்வாரே சௌக்கியமா, என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்தீரான்னு ஒரு வார்த்தை கேட்பார். நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம நேர போய் காலில் விழுந்துடுவேன். காலில் விழுந்த என்ன அப்படியே தோளை பிடிச்சு தூக்குவார், கண்ணோட கண்ணு என்னை வச்சு பார்ப்பார், அணைத்து கொண்டு இப்படிப்பட்ட பக்தனை பெறுவதற்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேனோன்னு பகவான் பேசுவார். அப்புறம் எனக்கு இந்த கைங்கரியம் வேணும், அது வேணும், இது வேண்டும் என்று ஆணையிட்டு என்னிடத்திலே பகவான் கைங்கரியம் கொள்ளப் போகிறான். இதுதான் ஆழ்வாருடைய பாரிப்பு. இந்த பாரிப்பை மனசுல வளர்த்து கொண்டு, அதுதான் அக்ரூர யானம்னு எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள். அக்ரூரன் மதுரையிலிருந்து புறப்பட்டு கம்சனாலே அனுப்பப்பட்டு கோகுலத்துக்கு செல்லுகிறான். கண்ணனை அழைத்து வர வேண்டும் மதுரைக்கு. ஏன்னா இவர் பூதனை, சகடாசுரன், பிரலம்பாசுரன், தேனுகாசுரன் எல்லாரையும் கம்சன் அனுப்பி பார்த்தார். எல்லாருமே மரணம் அடைந்து விட்டார்கள். இனி இங்கிருந்து அங்கு அனுப்புவதற்கு ஆள் இல்லை. கண்ணனை மதுரைக்கு வர வைத்தால் தான் கொல்ல முடியும் என்று முடிவெடுத்தார். அதுக்கு யாரான நம்பிக்கையானவர் போய் சொன்னாத்தானே கண்ணனை அழைச்சிட்டு வர முடியும். அக்ரூரர் இருந்தார், ரொம்ப உயர்ந்தவர், ஞானி, அவர் அனுப்பினால் கண்ணனை அழைத்து வருவார்னு சொல்லி அனுப்புகிறார். அக்ரூரருக்கு ரொம்ப ஆனந்தம். ஏன் சுவாமி, கண்ணனை கொல்றதுக்கு திட்டம் போடுறார், அதுக்கு துணையாக இருக்கிறார் அக்ரூரர், ஏன் ஆனந்தப்படுகிறார்னால் கண்ணனை ஒரு நாளும் கம்சனால கொல்ல முடியாதுன்னு அவருக்கு நன்னா தெரியும். ஆனால் எது நேருகிறதோ இல்லையோ, இன்றைக்கு கண்ணனை பார்க்கும் பாக்கியத்தை நான் பெறப்போகிறேனோ இல்லையோ, அத்யமே சபலம் ஜன்ம சுப்ரபாதாச்ச மே நிஷா, இன்னைக்கு தான் நல்லா பொழுது விடிந்திருக்கிறது. நேற்று வரை காலை எழுந்த உடனே கம்சன் முகத்தையே பார்த்துட்டு இருந்தாரோ இல்லையா அக்ரூரர், இன்னைக்கு தான் அது மாறி தேர்ல போறச்சே அப்படியே மனக்குதிரை, நேர்குதிரையில பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார், மனக்குதிரைய தட்டி விடுறார். என்னென்ன பண்ணுவார்? நான் போறச்சே கண்ணன் புல்லாங்குழல் ஊதின்னு இருப்பாரா, இல்ல மாட்டுக்கொட்டைகள் இருப்பாரா, இல்ல மாடுகளுக்கெல்லாம் தண்ணீர் அருந்துவதற்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரா, இல்ல கோபிகைகளோடு ராசக்கிரீடை பண்ணிட்டு இருப்பாரா, இல்ல அம்மா தோளை பிடிச்சு கட்டிட்டு தொங்கிட்டு இருப்பாரா, வெண்ணையை திருடி சாப்பிட்டு இருப்பாரா, என்ன பண்ணுவாரோ தெரியலையேன்னு அப்படி ஆவலிலே தானும் கற்பனை செய்கிறார். நான் போன உடனே என்ன பண்ணுவேன்? கண்ணனை முதல்ல சேவிப்பேன். திரக்ஷ்யாமி நூனம் சுகபோல நாசிகம் முகம் முகுந்தஸ்ய குடாலகாவிருத்தம், பகவானுடைய அழகான கன்னம், நேர நீண்ட கொடி போல ஒரு மூக்கு இருக்குமாம், சுருளா தலைமுடி இருக்குமாம். திரக்ஷ்யாமி நூனம் சுகபோல நாசிகம், அப்படிப்பட்ட அழகான சந்திரன் போன்ற முகத்தை பார்ப்பேன். பார்த்த உடனே எனக்கு வேற எதுவும் பண்ண தெரியாது, நேர போய் அவருடைய காலில் விழுந்துடுவேன். எந்த திருவடிகள் உலகத்துக்கெல்லாம் சரணமாக புகழாக இருக்கின்றனவோ அந்த திருவடிகளை கெட்டியா பிடிச்சிட்டு நான் காலில் விழுந்துடுவேன். கண்ணன் உடனே பதறி போய், ஐயோ பெரியவரே என் காலில் விழுகிறீரான்னு சொல்லி என்னை தூக்குவார். அப்பி அங்கிரிமூலே பதிதஸ்ய மே விபுகு சிரசி அதாஸ்யது நிஜ ஹஸ்த பங்கஜம், நான் திருவடிகள்ல விழுந்ததை பார்த்த உடனே தன்னுடைய தாமரை போன்ற கைகளை எடுத்து இப்படி என் தலையில கண்ணன் தடவுவான். அந்த கைகள் தான் உலகத்துக்கே அபயம் அபயம்னு காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த கையால என் தலையை பிடித்து தடவ போகிறான். என்னை தூக்கி அக்ரூரேன்னு அணைத்துக் கொள்ள போகிறான். அவனை மடியில் அமர்த்தி கொண்டு அவனிடத்தில் குசலம் விசாரிக்க போகிறேன். இப்படின்னு அக்ரூரர் பாரித்து கொண்டு போனார். ஆனா ஒரே ஒரு வேறுபாடு, அக்ரூரர் பாரித்ததெல்லாம் நடந்தது. அவர் என்னென்ன ஆசைப்பட்டாரோ அவர் நினைக்க முடியாத அளவுக்கு கண்ணன் அவருக்கு அனுகிரகத்தை கொடுத்தார், காட்சியை கொடுத்தார். ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு ஏனோ தௌர்பாகிய வசத்தாலே இவ்வளவு ஆசையோடு போன போதும் திருந்தலூர் எம்பெருமான் அவருக்கு கதவை சாத்தி விட்டார், காட்சியே கொடுக்கவில்லை. அவர் 12 மணிக்கு மேல போயிருப்பாரோ என்னமோ. கோவில்னா அதற்குன்னு ஒரு காலம் இருக்குமோ இல்லையோ. நாம பாட்டுக்கு யாத்திரை ஒரு நாளைக்கு 10 திவதேச சேவிக்கணும்னு போயிட்டு 1 மணிக்கு கோயில் வாசல்ல போய் எங்க அர்ச்சகர் எங்க பூட்டிட்டு போயிட்டாரே நான் வரேன்னு தெரியாதான்னால்
இவர் வர வரைக்குமா பெருமான் காத்துட்டு இருப்பார்? ஆனா அது நமக்கு திருமங்கை ஆழ்வார் வந்தா பகவான் காத்துத்தான் ஆக வேண்டும். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு கண்ணன் கீதையில சொல்லுகிறார். வாசுதேவன் தான் எனக்கு எல்லாம். கண்ணன் தான் சோறு, கண்ணன் தான் தண்ணீர், கண்ணன் தான் ஆனந்தம், கண்ணன் தான் புகழ், கண்ணன் தான் தாய் தந்தை, கண்ணன் தான் சுவாமி, எல்லாமே அவன்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தன் கிடைப்பானான்னு கண்ணன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார் இல்லையோ? அப்படிப்பட்ட ஒரு திருமங்கை ஆழ்வார் தான் வருகிறார் அவனை சேவிப்பதற்கு. ஆனா ஏனோ திருந்தொடர் எம்பெருமான் திரையை போட்டுக் கொண்டார், கதவை சாத்திக் கொண்டார். திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சியே கொடுக்கவில்லை. இவரானா அவ்வளவு பாரிப்போடு பகவான போன உடனே எப்படி சேவிக்க போகிறோம், என்னென்ன கைங்கரியங்களை செய்ய போகிறோம், அதுவும் நானா செய்யக்கூடாது, பகவான் கூவி பணி கொள்ள வேண்டுமா. முகப்பே கூவி பணி கொள்ளாயின்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். நாம போய் மேல் விழுந்து அதிக பிரசங்கித்தனமா கைங்கரியம் பண்ணக்கூடாது. நாம போய் பக்கத்துல கை கூப்பிண்டு ஓரமா நிற்கணும். பகவான் என்னை அழைத்து இங்க வா, இதை எடுத்து வை, இங்க வா எனக்கு காலை பிடிச்சு விடு, இங்க வா எனக்கு மாலை தொடுத்து கொடு, இங்க வா எனக்கு சந்தனம் அரைத்து கொடு என்று ஒவ்வொன்றா ஏவி நம்ம இடத்துல காரியம் கொள்ளணுமா. அப்பதானே ஒரு ஆனந்தம் வரும். நாம ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருந்தா அதுல பெரிய ஆனந்தம் இருக்காது. முதலாளிக்கு அது பிடிச்சிருக்கு, என்கிட்ட மேலும் மேலும் காரியத்தை கேட்டு வாங்கி கொள்ளுகிறார் என்றால் தானே நமக்கு ஒரு ஆனந்தம் வரும். அதை போல பாரிப்போடு வந்த திருமங்கை ஆழ்வாருக்கு பெரிய ஏமாற்றம் தான் ஏற்பட்டது. பகவான் பேசவில்லை. கண்களால் அவர் எப்படி பேசுவார்? அவர் அர்ச்சாவதாரம். யாருக்காகவும் அர்ச்சாவதார மூர்த்தி வாய் திறந்து பேச முடியாது. ஆனா ஆழ்வாருடைய பக்தி நிலையில் இது என்ன அர்ச்சாவதாரம் தானே, அர்ச்சக பராதீன அகிலாத்ம ஸ்திதிஹி. அவருக்கு நகரணம்னாலும் அர்ச்சகர் வேணும், உண்ண வேண்டும்னாலும் அர்ச்சகர் வேணும், திருமஞ்சனம் என்றாலும் அர்ச்சகர் தான் நீராட்ட வேண்டும். எதுவுமே அவரால் முடியாதேன்னு நமக்கு தோணும். நாமெல்லாம் பெரிய ஞானிகள் நினைச்சிட்டு இருக்கோமோ இல்லையோ? என்னது ஆழ்வாருக்கு இது கூட தெரியாதா? அர்ச்சாவதாரம் எப்படி பேசுவார்னால் அவர் பேசுவார்ங்கிற நம்பிக்கை தான் ஆழ்வாருடைய பக்தியே. அப்படி கலங்கினபடியால் தான் இந்த ஆழ்வார பகவான் விரும்புகிறார். அதனால் அந்த ஆசையோடு வந்தவருக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. அந்த ஏமாற்றத்தில் மற்றவர்களாக சாதாரண ஒரு காதலி பகவானை ஆசைப்பட்டா, இல்ல ஒரு காதலனை ஆசைப்பட்டு அவன் கிடைக்காமல் போனால் உடனே தளர்ந்து போயிடுவாள் இல்லையோ? என்ன செய்வதுன்னு தெரியாமல் சிதிலமாக நொறுங்கி போய் மனதுடைந்து போய் என்ன செய்வதுன்னு தெரியாமல் புலம்பலாம், மயக்கம் இட்டு விழலாம். இவ்வளவுதானே பண்ண முடியும். ஆனா இவரோ கலியன், மிடுக்கு உடையவர். பகவான் தனக்கு சேவை சாதிக்கவில்லைன்னு தெரிந்தவுடனே அவனிடத்திலேயே கோபம் ஏற்பட்டு பகவானோடு ஊடத் தொடங்குகிறார். நீ என்னமா எனக்கு சேவை சாதிக்காமல் இருக்கலாம், நான் எப்பேற்பட்ட பக்தன் வந்திருக்கிறேன், உன்னை விட்டா எனக்கு கதி கிடையாதுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? ஏன் என் பெருமை தெரிந்து கொள்ளாமல் இருந்தாய்? ஏன் எனக்கு நீ சேவை சாதிக்காமல் இருந்தாய் என்று ஆழ்வாருக்கு கோபம். அந்த கோபத்தோடு பாடுகிற 10 பாசுரங்கள் தான் நும்மை தொழுதோம் என்கிற இந்த 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி. அப்ப ஆழ்வாருடைய பாசுரத்தின் அர்த்தம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆழ்வாருடைய மனநிலை என்னன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவனை விட்டா எனக்கு கதி கிடையாது, இவனை சேவித்தால் தான் அடுத்த நிமிஷம் பிராணம் தரிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு வரும்பொழுது பகவான் காட்சி கொடுக்காமல் இருந்தபடியால் ஆழ்வாருக்கு வருத்தம் கோபமாக மாறியது. கோபத்தில் ஊடுகிறார். பல ஆழ்வார்களும் ஊடுவதுண்டு. மின்னிடமடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்புனான தஞ்சுவன் என்று 10 பாசுரங்கள் நம்மாழ்வார் ஊடி பாடுகிறார். காதில் கடிப்பிட்டு இதே திருமங்கை ஆழ்வாரும் மேல ஊடல் பாசுரம் பாடுகிறார். ஆனா பொதுவாக ஆழ்வார்கள் பகவானோடு ஊடி பாசுரம் பாடும்போது தன்னை ஒரு பெண்ணாக நாயகியாக வைத்து பகவானை நாயகனாக வைத்து நாயகியா பாவத்தில் தான் ஊடல் பாசுரங்கள் உண்டு திவ்ய பிரபந்தங்களிலே. ஆனா இந்த பாசுரங்கள் மட்டும் விதிவிலக்கு. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தானான தன்மை ஆண் பாவனையோடையே பகவானோடு ஊடுகிறார். அது எப்படி சுவாமி, ஒரு ஆண் இன்னொரு ஆணுகிட்ட ஊடுவாரானால் இது பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கும் தொடர்பு தானே. அதுக்கு ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன? என் பெண்ணு தான் பகவான் இடத்துல கோவித்துக் கொள்ளலாம், கோபிகைகள் தான் கோவித்துக் கொள்ளலாம் என்ன? கோபாலர்களால கோபர்கள் அங்க கோவித்துக் கொள்ள முடியாதா? அப்ப ஆணாகவே பகவானோடு ஊடல் பாசுரத்தை பாடின பெருமை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஒருவருக்குத்தான் உண்டு. அப்படிப்பட்ட பாசுரங்கள் தான் இந்த 10 பாசுரங்கள். இனி பாசுரங்களின் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆழ்வார் என்ன வெளியிடுகிறார்? இவர் ஏதோ ஒண்ணு சொல்றார், அதுக்கு பகவான் ஏதோ ஒரு சாக்கு சொல்றார். இப்ப பகவான் தப்பு பண்ணியாச்சு, ஆழ்வாருக்கு காட்சி அளிக்காமல் இருந்தது தவறு. அதை ஆழ்வார் சுட்டி காட்டுகிறார்.
தப்பிக்கணுமோ இல்லையோ, இல்லையே இப்படி பண்ணேனே, இல்லையே இதை பண்ணேனேன்னு அவர் ஒவ்வொரு காரணத்தை சொல்லுகிறார். அதை ஒவ்வொன்றையாக தகர்த்து, இதெல்லாம் எனக்கு போதவே போதாது, எனக்கு தகுந்த ஒரு அனுபவத்தை நீ கொடுக்க வேண்டாமா, நான் எப்படிப்பட்டவன் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா, எனக்கு உன்னை காண வேண்டும், உன்னோடு பேச வேண்டும், உன்னை அணைத்துக் கொள்ள வேண்டும், உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், நீ 4 அடி நடந்து காட்டணும், அதை பார்த்து நான் ஆனந்தப்படணும், உனக்கு நான் கைங்கரியம் செய்வதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், மகிழ வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் எனக்கு தகுந்த அனுபவமே தவிர நீ கொடுத்த அனுபவம் எல்லாம் எனக்கு போதவே போதாது என்று இந்த 10 பாசுரங்களிலே பாடுகிறார். என்ன அர்த்தங்கள் என்று பார்க்கலாம். முதல் பாசுரம் தெரிவிக்கிறார், நும்மை தொழுதோம் நும்தம் பணி செய்து இருக்கும் நும்மடியோம், இம்மைக்கு இன்பம் பெத்தோம் எந்தாய் இந்தளூரீரே, எம்மை கடிதா கரமமருளி ஆ ஆ என்று இறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே என்று இந்த முதல் பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் பாடுகிறார். தொடங்கும் போதே தன்னுடைய வெறுப்பு, தன்னுடைய கோபத்தை எல்லாம் பகவான் இடத்துல காட்டுகிறார். கூடவே ஒரு பிரார்த்தனை, நீ எனக்காக இதை கூட செய்திருக்க வேண்டாமா, நான் ஆசைப்பட்டது உன்னை சேவிக்க வேண்டும், உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று, அதை ஏன் கொடுக்க மறுக்கிறாய் என்று ஆழ்வார் கேட்கிறார். நும்மை தொழுதோம் நும்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம், இம்மைக்கு இன்பம் பெற்றோம் எந்தாய் இந்தளூரீரே. எந்தாய், எனக்கு சுவாமி நீதானே, எனக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்பு, நீதான் சேஷி தலைவன், நான் தான் சேஷபூதன் தாசன் என்கிற தொடர்பை நீதானே அறிவித்தாய். எந்தாய், எனக்கு சுவாமியானவனே தலைவனானவனே, இந்தளூரீரே, எனக்காகத்தானே திரு இந்தளூரிலே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறாய். நும்மை தொழுதோம் நும்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம், இம்மைக்கு இன்பம் பெத்தோம் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். நும்மை தொழுதோம் அப்படின்னா உன்னை நான் வணங்கினேன். கீழதான் காவளம்பாடி மேய கண்ணனே கலைகண்ணீயேன்னு சரணாகதி பண்ணிருக்காரோ இல்லையோ, அப்ப தொழுதோம்னு சொன்னா சரணமாக பற்றினோம்னு இந்த இடத்துல அர்த்தம். நும்மை தொழுதோம், உன்னை தொழுதேன் அப்படின்னு சொல்றார். உன்னை தொழுதேன்னா பெருமைக்கு சொல்லிக்கலையா, வருத்தத்தில் உன்னை போய் தொழுதேனே, இதுக்கு யார் காலிலையான்னு விழுந்திருந்தாலான பிரயோஜனம் உண்டு. உம்மை தொழுதோம், உன்னை தொழும் தவறை நான் செய்தேன் என்று ஒரு பொருள். இரண்டாவது, நும்மை தொழுதோம், நீ என்ன ஒரு சாதாரண பொருளா, நீ கிடைத்தாலும் பரவாயில்லை கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை என்று இருக்கக்கூடிய சுமாரான பொருளா பகவான்? எப்பேற்பட்ட 6ஆம் விதமாக போக்கியமாக இருக்கிறார். அப்ப நும்மை தொழுதோம், இப்பேற்பட்ட உன்னை நான் ஆசைப்பட்டு பற்றினேனே, அது கிடைக்காமல் போனால் எவ்வளவு துன்பம் ஏற்படும்னு உனக்கு தெரியாதா? அது என்னுடைய ஆசை, பகவானை அடைய வேண்டும் என்கிற ஆசையாலே நும்மை தொழுதோம். உன்னை போய் தொழுதேனேன்னு ஒரு பொருள், உன்னை தொழுதேன் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்று உனக்கு தெரிய வேண்டாமான்னு ஒரு பொருள். சரி, நான் எப்படிப்பட்டவன் என்றால், நும்தம் பணி செய்து இருக்கும் நும் அடியோம். நும்தம் பணி செய்து, பணினா கைங்கரியம்னு அர்த்தம். உனக்கு கைங்கரியம் செய்து இருக்கும், அந்த கைங்கரியம் செய்தால்தான் என்னால வாழவே முடியும்னு தெரிவிக்கிறார். நாம பொதுவா உபன்யாசம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னா, நிறைய உபன்யாசம் கேட்டிருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லிடுவோம். இன்னொருத்தர் கேட்டார், உபன்யாசம் கேட்டு இருக்கிறீர்களா அப்படின்னா, கேட்டிருக்கேன் ஆனா கேட்டு இருக்கோம், ஆனா அதன்படியெல்லாம் இருக்கிறது கிடையாது சுவாமி, கேட்கறேன் அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன பண்ண முடியும், வாழ்க்கையே அதுக்காக மாத்திக்க முடியுமா? கேட்டிருக்கேன், கேட்டு இருப்பது கிடையாதுன்னு சொல்றோம் இல்லையோ. ஆனா ஆழ்வார் அப்படி கிடையாது. நும்தம் பணி செய்து இருக்கும் நும்மடியோம், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணால்தான் என்னால உயிர் வாழவே முடியும். வெறும மூச்சு விட்டால் மட்டும் நாம் உயிர் வாழ்ந்து விடுகிறோம். ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணால்தான் உயிர் வாழவே முடிகிறது. நும்தம் பணி செய்து இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது எப்படி அப்படி இருக்க முடியும்? நாங்க எங்களுக்கெல்லாம் அப்படி ஒண்ணு இல்லையே, ஆழ்வாருக்கு மட்டும் ஏன் கைங்கரியம் தான் மூச்சு காற்றா? ஏன் அப்படி இருக்கிறதுனால், நும் அடியோம், உனக்கு நாங்கள் தாசர்கள் தானே. சேஷபூதன் தாசன்னு சொன்னால் கைங்கரியம் பண்ணாமல் ஒருவன் தன்னை தாசன்னு சொல்லிக்கவே முடியாது இல்லையோ. ந அகிஞ்சித் கூர்வதா சேஷத்துவம் என்று தெரிவிப்பார்கள். ஒருவன் தான் தாசன் தாசன்னு சொல்லிண்டா போறாது, கைங்கரியம் பண்ணி காட்டினாத்தானே தாசத்தன்மை நிற்க போகிறது. அப்ப நும்தம் பணி செய்து இருக்கும் நும் அடியோம், உனக்கு நான் அடியவனானபடியால் நான் அடிமை தொழில் செய்தால்தான் நான் வாழ்கிறேன் என்றே பொருள். அடிமையாக இல்லாமல் ஏதோ தன்னலத்தோடு நான் செயல்பட்டு கொண்டிருந்தால், பகவானுக்கு கைங்கரியம் செய்யாமல் இருந்தால் ஆத்மா வாழுகிறார் என்றே சொல்ல முடியாது, இருப்பதே வீண்தானே. அப்ப நும்தம் பணி செய்து இருக்கும் நும் அடியோம், உனக்கு கைங்கரியம் பண்ணா வாழ்க்கை உண்டு. சீத்தை தெரிவித்தாளோ இல்லையோ, ராமா உன்னோடு இருந்தால் எனக்கு ஆனந்தம்,
உன்னை விட்டு பிரிந்தால் என்னால வாழவே முடியாது. நச்ச சீதா த்வயாஹீனா நச்ச அகமபி ராகவ முகூர்த்தம் என்று தெரிவிக்கிறார். ஒரு முகூர்த்த காலம் கூட பகவானை ராமனை விட்டு பிரிந்து சீதையோ லக்ஷ்மணனோ வாழவே மாட்டார்கள். அப்படியே வாழ்ந்தாலும் ஒரு முகூர்த்த காலம் வாழலாமா, அதுக்கப்புறம் உயிர் போயிடுமா. இதே போலன்னா ஒரு தண்ணீர்ல இருந்து மீனை வெளில எடுத்தோம்னா அந்த ஒரு ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் மீன் உயிரோடு இருக்கும். அதே போல ராமனை விட்டு பிரிந்தால் ராமன் வேண்டுமென்றே விட்டு பிரிந்தாரா இல்ல வேற வழி இல்லாமல் விட்டு பிரிந்தானான்னு மனசு துடிச்சுட்டே இருக்கும். ராமன் வேண்டுமென்றே என்னை கைவிட்டு விட்டார்னு தெரிஞ்சு போச்சுன்னால் அதுக்கு மேல வாழவே முடியாது சீதையோ லக்ஷ்மணனோ. அதை போல ஆழ்வாருக்கு நானோ தாசன் நும் அடியோம். அடிமைன்னு சொன்ன கைங்கரியம் ஆழணும் இல்லையோ, கைங்கரியம் செய்தால்தான் வாழ முடியும். நும் தம் பணி செய்து இருக்கும் நும் அடியோம். இதுதான் என்னுடைய தன்மை, நீயேதான் எனக்கு சுவாமி, உனக்கு கைங்கரியம் பண்ணால்தான் என்னால வாழவே முடியும் என்பது என்னுடைய நிலை. இந்த நிலையோடு உன்னை தேடி வந்து கைங்கரியம் செய்ய வேண்டும், நீ அதை பெற்றுக்கொள்வாயின் ஆசையோடு வந்தால் நீர் என்ன செய்தீர்? இம்மைக்கு இன்பம் பெற்றோம். இந்த இம்மைக்கு இந்த இடத்திலே இந்த பூமியில் சம்சாரத்திலே இன்பம் பெற்றோம், நன்ன ஆனந்தத்தை பெற்றேன் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். இதை விபரீத லட்சணான்னு தெரிவிப்பார்கள். நன்னா ஆனந்தம் பெற்றேன் அப்படின்னா ஒருத்தர் சாப்பாடு போட்டார், நன்னா சாப்பிட்டீங்களா, ஓஹோ நன்னா சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு சரியாவே இல்லை, ஒழுங்காவே சாப்பிட முடியல, எல்லாம் ஒரே காரமா இருந்தது, உப்பா இருந்தது, சாப்பிடவே முடியலன்னு அர்த்தம் இல்லையோ. ஒருத்தரை விழுந்து சேவிக்கச்சு நன்னா இருப்பா, ஆரோக்கியமா இரு, சௌக்கியமா இரு அப்படின்னு சொன்னார்னால் உண்மையாக வாழ்த்துகிறார்னு அர்த்தம். வேணும்னுட்ட சௌக்கியமா இரு, நன்னா இரு அப்படின்னாருனா நீ நன்னாவே இருக்க மாட்ட என்று வைகிறார்னு அர்த்தம் இல்லையோ. அதை போல ஆழ்வார் விபரீதமாக பாடுறார். இம்மைக்கு இன்பம் பெற்றோம்னா ஒரு இன்பத்தையும் நான் காணவில்லை, உன்னை போய் தொழுதேனே, எனக்கு எந்த இன்பம் கிடைத்தது? எந்த ஆனந்தமும் கிடைக்கவில்லை. எந்த ஆனந்தமும்னா உலக இன்பத்தையும் ஆழ்வார் பெறவில்லை. உலக இன்பம் தாழ்ந்ததுன்னு பகவான் உணர்த்தி விட்டாரோ இல்லையோ. உலகத்தை சாதாரண சம்சாரியை போல உண்டியே ஒடியே உடையே உகந்தோடும் இம்மண்டலம், ஏதோ உலக இன்பங்கள் கிடைச்சதுன்னா மக்கள் ஆனந்தமாக இருக்கிறார்கள். அதை போல ஆழ்வார விட்டிருந்தா அந்த ஆனந்தமாவது பெற்றிருப்பார், இம்மைக்கு இன்பத்தை அடைந்திருப்பார் இல்லையா. அதெல்லாம் தாழ்ந்ததுன்னு புரிய வச்சாரா பகவான்? கைங்கரியம் உயர்ந்ததுன்னு புரிய வச்சாரா? அப்ப கைங்கரியத்தையாவது கொடுக்க வேண்டும், அதையும் கொடுக்காமல் மறுக்கிறார். அப்ப இன்மைக்கு இன்பம் பெற்றோம், நான் ஆனந்தப்பட்டேன், உலகத்தார் பெறும் இன்பத்தையும் நான் பெறவில்லை, நித்தியசூரிகள் பெறும் கைங்கரிய இன்பத்தையும் நான் பெறவில்லை, மொத்தமா 2 கோட்டில் இல்லாம நடுவிலே தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆழ்வார் கூறுகிறார். இம்மைக்கு இன்பம் பெற்றோம் எந்தாய் இந்தளூரீரே, எனக்காகத்தான் நீர் வந்து சயனித்திருக்கிறீர், நீர்தானே எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பை உணர்த்தினீர், அப்ப நீர்தான் கைங்கரியம் கொடுக்க வேண்டும். நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே, எம்மை கடிதா கருமம் அருளி, எம்மை எமக்கு கடிதாகனா விரைவாக, ஷடக்கென கருமம் அருளி, கருமம்னா கைங்கரியம்னு அர்த்தம். நீ எனக்கு கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும், அதை நீ கொடுக்காமல் இருக்காதே, கொடுக்க வேண்டும், அதுவும் வேகமாக கொடுக்க வேண்டும். கடிதாக விரைவில் கொடுக்க வேண்டும்னு ஏன் சொல்றார்னால், இப்பதானே கீழே சொன்னேன், சாதாரண சம்சாரிகள் பெரும் இன்பமும் இவரில் அடையவில்லை, சம்சாரிகளை விட்டு தனியா வந்துட்டார், அவர்களோடு சேரமாட்டேன், நான் பக்தன், நான் வைராக்கியத்தை உடையவன்னு பிரிஞ்சு வந்துட்டார். சரி, பகவானை பற்றியாச்சே, கைங்கரியம் கிடைச்சதுன்னா அந்த ஆனந்தமான அடையலாம், அதுவும் இல்லை. இப்ப விபீஷணன் ராவணனை விட்டு விட்டு வந்தாரோ இல்லையோ, வரும்போது ராவணனை விட்டாச்சு, ராமன் ஏற்றுக்கொள்ள போகிறானான்னு தெரியாது. அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு மனசுல குழப்பங்களும் வருத்தங்களும் இருந்திருக்கும். ராமன் நம்மளை ஏற்றுக்க போறாருன்னு உத்தரவாதம் இருக்கான்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ராமனுக்கு நாமா இருந்தா முதல்ல ராமனுக்கு ஒரு கடிதாசி எழுதியிருப்போம், லங்கையிலேயே உட்கார்ந்துண்டு இங்கிருந்து நாம புறப்படலாமா, நாம போனா ராமன் ஏத்துப்பாரா மாட்டாரா, இல்ல ராவணனுடைய தம்பி என்று ஒதுக்கி வைத்து விடுவாரா, என்ன பண்ணுவார்னு முதல்ல ஒரு கடிதாசி எழுதி, நான் இந்த மாதிரி ராவணனை விட்டுவிட்டு அவன் என்னை அவமரியாதை செய்து விட்டான், அவனை விட்டுவிட்டு உம்மை அடைக்கலமாக நாடுகிறேன் என்று அபிப்பிராயப்படுகிறேன், நான் வந்தால் நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம்முடைய அபிப்பிராயத்தை விரைவில் எழுதி அனுப்பவும், இப்படின்னு ஒரு கடிதாசி எழுதிடுவோம், ஒரு சந்தேசத்தை அனுப்பிச்சு பதில் வந்ததுக்கு அப்புறம் தான் புறப்படுவோம். ஆனா விபீஷணனை பாருங்க, ராவணன் தவறு செய்கிறான்னு புரிந்து அவனை திருத்த முடியாதுன்னு தெரிந்தவுடனே அந்த இடத்தை உடனே விட்டுட்டார். ஒரு முகூர்த்தத்துக்குள்ள ராமன் இடத்துல வந்தார். ராமன் ஏற்க போகிறான்னு தெரியாது. வானரர்கள் எல்லாம் பெரிய கூட்டம் போட்டு சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான் எல்லாரும் சொல்றா விபீஷணனை ஏற்க கூடாது, கொன்றுவிட வேண்டும் என்று.
அனுமான் சொல்றார் இல்லை ஏற்க வேண்டும் என்று. என்ன நடக்க போகிறது விபீஷணனுக்கு தெரியாது. அந்த நிலையில விபீஷணன் சொல்கிறான், நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷண உபஸ்திதம், நான் வந்திருக்கேன்னு ராமனிடத்துல சீக்கிரமா சொல்லுங்க, விரைவில் சொல்ல வேண்டும் விபீஷணன் வார்த்தை. அதே போலத்தான் கடிதா கருமம் அருளின்னு ஆழ்வார் பாடுகிறார். இவருக்கு என்ன அவசரம், வரிசையில் நின்னா ஒவ்வொருத்தரா கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. என்னால் ஐயோ நான் சம்சாரத்தையும் விட்டு விலகிட்டேன், கைங்கரியமும் இன்னும் கிடைக்கவில்லை. அப்ப நடு ஒரு திரிசங்கு ஸ்வர்க்கத்தை போல ஒரு இடத்துல மிதந்துட்டு இருக்காரு ஆழ்வார். என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது, அதனால சீக்கிரமாக எனக்கு கைங்கரியத்தை கொடு. எம்மை கடிதா கருமம் அருளி ஆ ஆ என்று இறங்கி, ஐயோ ஐயோ இவ்வளவு நாள் இந்த ஆழ்வார் என்னை விட்டு பிரிந்து துன்பப்பட்டாரே, இப்போதாவது அவருக்கு துன்பத்தை போக்க வேண்டும் என்று பகவான் இறக்கப்பட வேண்டுமா. எதுக்கு? இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னால், நும்மை தொழுதோம்னு ஆரம்பிச்சாரா, ஆ ஆ என்று இறங்கின்னு பாடுகிறாரா, நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இவர் தான் தொழுது விட்டாரே, தொழுதால் பகவான் பயன் கொடுக்கத்தானே போகிறார். நான் இப்போ ஒரு யாகம் பண்ணேன், யாகம் பண்ணா எனக்கு சொர்க்கம் கிடைக்க போறது, இதுல யாரும் எனக்கு இறக்கப்படவே வேண்டாம். ஒரு கல்லூரியில இடம் பெறணும், நான் அதுக்கு வேண்டிய மதிப்பெண்லாம் வாங்கிட்டேன்னா யாரு காலில் போய் விழணும். இந்த பாருங்க நான் 100க்கு 99 வாங்கிட்டேன், எனக்கு இடத்த கொடுங்க கல்லூரியிலன்னு நேர என்னுடைய உரிமையா வாங்கிட்டு வந்துடலாமோ இல்லையோ. ஆழ்வார் சரணாகதி பண்ணிவிட்டார். பண்ணா பகவான் மோட்சத்தை கொடுக்கத்தானே போறார், அனுபவத்தை கொடுக்கத்தானே போகிறார். எதற்கு ஆ என்று இறங்கி? இரக்கத்துக்கு இங்க என்ன வேலைனால், சரணாகதி செய்ததற்காக பகவான் கொடுக்கணும்னா அவருக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. சரணாகதி என்பது உபாயமே அல்ல. நான் உன் காலில் விழுந்து கெஞ்சிருக்கேன் அதனால எனக்கு பண்ணி கொடுலாம் பகவான்கிட்ட நிர்பந்தப்படுத்த முடியாது. நாம காலில் விழுந்து கெஞ்சலாம், அவர் இறக்கப்பட்டு கொடுத்தால் உண்டு. ஆவா என்று ஆராய்ந்து அருள், நீ இறங்கேலோர் எம்பாவாயின் ஆண்டாள் பாடுகிறாளோ இல்லையோ. நாங்க பிரார்த்தித்தோம், ஆனா நீ இறங்க வேண்டும். உன்னுடைய இரக்கத்தால தான் எனக்கு இஷ்டம் அடைய நான் கிடைக்குமே தவிர, நான் பிரார்த்தித்ததற்காகவோ சரணாகதி பண்ணதுக்காகவோ ஒன்னும் கிடைச்சிடாது. அதனால தான் ஆழ்வாரும் உம்மை தொழுதோம் ஆனா ஆ என்று இறங்கி கடிதா கருமம் அருளின்னு தெரிவிக்கிறார். உன்னுடைய இரக்கம் கருணை கிருபைதான் முக்கியம் பகவானே, அந்த கிருபையாலே நீ எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அருளி ஆ ஆ என்று இறங்கி நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே. நம்மை அப்படின்னா நமக்கு, எனக்குன்னு அர்த்தம். எனக்கு ஒரு கால் ஒரே ஒரு முறை காட்டி நடந்தால், உன்னுடைய திருமேனியை காட்ட மாட்டாயா, காட்டி ஒரு 4 அப்படி இப்படி நடந்து காட்டினாய் என்றால் அந்த திருப்தி எனக்கு கிடைத்து விடாதா? நாங்கள் உய்யோமே, எனக்கு வாழ்க்கையே திரும்ப கிடைக்கும். சென்று போய் பிரிந்து கொண்டிருக்கும் பிராணம் தங்கி நின்றுவிடும். அந்த ஒரு காட்சியை கொடுக்க மறுக்கிறாயே. நான் என்ன கேட்டேன், சீதைக்கு என்ன அனுபவத்தை கொடுத்தாயோ அதை எனக்கும் கொடுன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறாராம். ஏன்னா இங்க ஆழ்வார் எனக்கு அமர்ந்திருந்து காட்சி கொடுன்னு கேட்கல, சயனித்து காட்சி கொடுன்னு கேட்கல, காட்டி நடந்தால் 4 அடி நடந்து காட்டணும். நடந்ததை சேவித்தவர் யாரு? ராமன் முன்னாடி நடக்கிறார், நடுவுல சீதை நடக்கிறார், பின்னாடி லக்ஷ்மணன் நடக்கிறார். அக்ரத பிரயயௌ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹா அனுஜகாமஹான்னு வால்மீகி பாடுகிறார். அப்ப ராமன் முன்னாடி நடக்கிற அழகை பார்த்து ரசித்து கொண்டே பின்னாடி சீத்தை நடந்து போனாலோ இல்லையோ, அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு ஆழ்வார் கேட்கிறார். நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே. நீ நடந்து காட்டணும் பகவானே. ராமனுக்கு படுத்துன்னு இருக்கிறத விட உட்கார்ந்து இருக்கிறத விட நடக்கிற அழகு தனி அழகாம். லக்ஷ்மணன் காட்டுக்கு ராமனோடு புறப்படுகிறார். அப்ப இவர் புறப்போயிண்டே இருக்கும்போது பெரிய மூட்டையெல்லாம் சுமந்துட்டு கிளம்பிட்டார். சுமித்ர சட்டுன்னு கையை பிடிச்சு இவனை ஓரமா இழுத்து ஒரு 2 ஸ்லோகம் சொன்னான், 2 அர்த்தங்களை சொன்னாலாம். என்ன சொன்னானால், சிருஷ்டஸ்துவம் வனவாசாய சுனிவிருஷ்ட சுகிருஜனே ராமே பிரமாதம் மாகாருஷீஹி புத்திர பிராதரி கச்சதி ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதாசுகம். லக்ஷ்மணா, ஊரை விட்டு நாட்டை விட்டு என்னை விட்டு போகிறோமேன்னு கவலையே படாதே. இனி ராமன் தான் உனக்கு தந்தை, சீதை தான் உனக்கு தாய், காடுதான் உனக்கு அயோத்தி. ஆசைப்பட்டபடி ராமனோடு போ. ஆனால் ஜாகிரதையாரு, மாமே பிரமாதம் மாகாருஷிகி. பிரமாதம்னா கவனமின்மைன்னு அர்த்தம். கவனம் இல்லாமல் இருந்து விடாதே. ராமனை நடக்கும் போது சேவித்து விடாதே. நீ கைங்கரியம் செய்வதற்காக போகிறாய், ராமனுடைய நடையழகை பார்த்து விட்டால் அதுல மயங்கி கைங்கரியத்தை விட்டு விடுவாய் லக்ஷ்மணா. அதனால புத்திர பிராதரி கச்சதி, ராமன் செல்லும் போது அவனை சேவித்து விடவே விடாதே, கவனம் இல்லாமல் இருந்து விடாதேன்னு சுமித்ரை அவனை ஜாகிரதப்படுத்துறா. அந்த நடையழகு எனக்கு வேண்டும்.
ஆண்டாள் பிரார்த்தித்தாரோ இல்லையோ, இங்க எங்களுக்காக 4 அடி நடக்க வேண்டும், மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருடி என்று ஆண்டாள் பிரார்த்தித்தது போல் நம்மை உருகால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே, எனக்காக 4 அடி நடந்து காட்ட மாட்டாயா, அதை பார்த்தால் நான் உய்வடைந்து விடுவேன், வாழ்க்கையே திரும்ப பெற்று விடுவேன், உருகால் ஒரே ஒரு தடவை பண்ண மாட்டியான்னு ஆழ்வார் கேட்கிறார். ஏன் இவருக்கு என்ன ஒரு தடவை நடந்தா போரும்னு திருப்திப்பட போறாரா? எதுக்கு ஒரு தடவைன்னு சொல்றாருனால், ஒருத்தருக்கு ரொம்ப தாகம், பிராணனே போறது, அப்ப அவர் என்ன சொல்லுவார், எனக்கு ஒரு சின்ன ஒரு துளி ஜலம் கிடைச்சா போறோம், எப்படியான வாழ்ந்துருவேன்னு சொல்லுவாரோ இல்லையோ. ஒரு துளி ஜலம் கொடுத்தா யாரானு வாழ்ந்துருவாளா? அவருக்கு ஒரு லிட்டர் தீர்த்தம் தேவைப்படலாமா இருக்கும், இல்ல ஒரு குடத்துல கொடுக்கலாம், ஒரு சொம்புல கொடுக்கலாம். ஆனா என்ன சொல்லுவார், எனக்கு ஒரு துளி தீர்த்தம் கிடைச்சா போரும்னு சொல்லுவாரோ இல்லையோ. அதை போல அந்த அளவுக்கு விடாய் பகவானை விட்டு பிரிந்து தான் வருந்தி போயிருக்கிறாரோ இல்லையோ, வறண்டு போயிருக்கிறார். அந்த வறட்சியின் காரணமாக ஒரே ஒரு முறை நம்மாழ்வார் அஞ்சரை மடனாராயின்னு முதல் 10 4ஆம் திருவாய்மொழி, அதுல இதே போலத்தான் நம்மாழ்வாருடைய பாசுரமும் உள்ளது. அவராவி துவராமன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்ன ஆழ்வார் தூது விடுகிறார், நீங்கள்லாம் பகவானிடத்துல போய் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. ஆழ்வார் வீட்டு வாசலிலே ஒரே ஒரு முறை கருட சேவை கண்டருளினால் போரும்னு பிரார்த்தனை. உடனே கேட்டா அப்ப என்ன ஒரு முறை சேவிச்சா ஆழ்வாருக்கு திருப்தி ஏற்பட்டுருமானால், இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒண்ணுமே இல்லாமல் தவிக்கும் நிலைமைக்கு ஒரு முறை சேவித்தாலே பெரிய ஆனந்தம் தானே. அதை போல திருமங்கையாழ்வாருடைய பிரார்த்தனை ஒரு முறை போரும்னு அர்த்தம் கிடையாது, ஒண்ணு கிடைச்சா உயிராவது தரிக்க பெறலாமோ இல்லையோ, நம்மை ஒரு கால் காட்டி நடந்தால் நாங்கள் உய்யோமே என்று முதல் பாசுரத்தாலே பகவானே உன்னை தொழுதற்கு நல்ல ஆனந்தத்தை அடைந்தேன், ஒரு நன்மையும் நீ எனக்கு செய்யவில்லை என்று ஆழ்வார் பாடினார். உடனே பகவான் எதிர்த்து சொன்னார், என்ன அநியாயமாக இருக்கிறது, எவ்வளவு உதவிகளை உமக்கு செய்திருக்கிறேன், இதெல்லாம் உமக்கு மனசுல படவே இல்லையா? இப்போ உம்மை என்ன கெடுத்து விட்டேன், என்ன வஞ்சித்து விட்டேன் என்று இப்படி கோபித்துக் கொள்ளுகிறீர் என்று பகவானுடைய கேள்வியாக வைத்துக்கொண்டு அடுத்த பாசுரம் பாடுகிறார். சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்தனாலி மாலே சோலை மழ களிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ன நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே என்று அடுத்த பாசுரம். நீ பண்ண உதவிகளை எல்லாம் இன்னென்னது என்று வரிசையா சொல்லிண்டே வர. சிந்தை தன்னுள் நீங்காது இருந்த திருவே, என்னுடைய சிந்தனை என்னுடைய மனசு நினைவுக்குள்ளே நீங்காமல் நீ எப்போதும் இருந்திருக்கிறாய். இருந்த திருவே, திருனா செல்வம்னு அர்த்தம். ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் பகவான் தான் செல்வம். அந்த செல்வமாக என்னுடைய மனதில் எப்போதும் இருந்த திருவே. நானா பகவானை நினைத்தேன் தியானித்தேன் ஆழ்வார் சொல்லவே இல்லை. நீ என் நினைவிலே இருந்தாய். நான் என்ன பண்ணேனோ எனக்கு ஒண்ணுமே தெரியவில்லை. நான் செய்த பாக்கியம் என இதுக்கு என்ன கோரமாதவம் செய்த நன்கொல் அறியேன் அரங்கத்தம்மான் திருவாரம் ஆர்வதன்னோ அடியேனை ஆட்கொண்டதேன்னு திருப்பான் ஆழ்வார் பாசுரம். எத்தனை பிறவிகள்ல என்ன தவம் பண்ணேனான்னு எனக்கு தெரியாது, நான் ஒண்ணுமே செய்திருக்க மாட்டேன். நீயாக கருணையால் என் மனதில் இருந்தாய். சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே, இது முதல் உபகாரம். அடுத்து மறுவினிய மைந்தா, மறுவுதல் அப்படின்னா நினைப்பது, ஒரு விஷயத்தை தொடர்ந்து சிந்திப்பது. மறுவ இனிய மைந்தா, மறுவ பகவானை சிந்திக்க சிந்திக்க இனியவன் எவ்வளவு போக்கியமாக இருக்கிறார். 2 நாள் நினைச்சா அலுத்து போய்டுறதான, எத்தனையும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி தரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாமுதமேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். எத்தனை ஊழிக்காலங்கள் பகவான் அனுபவிச்சாலும் போரும்னு தோணாது. இவர்தான் முன்னாடியே சேவிச்சிட்டோமேன்னு தோணாது. புதிதான அனுபவங்களை, ஆச்சரியங்களை, ஆனந்தங்களை நமக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ. அதான் மறுவினிய மைந்தா. மைந்தன்னா யுவா, இளமை உடையவன் அர்த்தம். அந்த இளமையான திருமேனி, அந்த இளமையினுடைய வேகம், அதெல்லாம் எவ்வளவு இனிமையா இருக்கு. அதனால மறுவு இனிய மைந்தா, நினைக்க நீ இனிமையான போக்கியமாக இருக்கிறாய். அதுவும் நீ பண்ண உபகாரம் தான். அந்தன் ஆலி மாலே, அழகிய, தன் குளிர்ந்த, ஆலி திருவாலி என்று ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். திருவாலி திருநகரின்னு ரெட்டையா 2 ஊர்கள் சேர்ந்தானே திவ்யதேசம்னு சொல்றோம். அந்த திருவாலி எம்பெருமான் வயலாலி மணவாளன் மறுவிரிய மைந்தா தன் ஆலி மாலே, அழகிய குளிர்ந்த ஆலியிலே வாசம் செய்யக்கூடிய மால். மால்னா பைத்தியக்காரன் அர்த்தம். வியாமோகம், பக்தர்களிடத்துல ஒரு கண்மூடித்தனமான காதல், பித்து பைத்தியம் பகவானுக்கு உண்டு. எது சாட்சி, எதை வச்சுன்னு இப்படி சொல்றாருனால், வைகுந்தத்தை விட்டு ஆலியில உட்கார்ந்து இருக்காரோ இல்லையோ,
வைகுந்தம் எவ்வளவு உயர்ந்த இடம், ஒரு குறைவு அந்த இடத்துக்கு கிடையாது. எல்லாருமே பக்தர்கள், யாரும் கண்ணெச்சல் கூட போட மாட்டா. அவரை விரோதிப்பதற்கே ஆளு கிடையாது. எல்லாரும் அவர் அவர் அவர்னு கொண்டாடி வைத்துக் கொள்வார்கள். அந்த இடத்த விட்டுட்டு திருவாலியில இப்ப இவரை சேவிக்க யார் வரா? ஒத்துருமே வருது கிடையாது. ஆனாலும் இங்கதான் இருப்பேன்னு வலுக்கட்டாயமா வந்திருக்காரோ. எதுக்குன்னால் ஆசிரித வியாமோகம், பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கணுமேங்கிற ஒரு காதல், கண்மூடித்தனமான காதல். அதனால தானே திருவாலியிலே வந்து பகவான் காட்சி அளிக்கிறார். அப்போ அந்த ஆலி மாலே, நீ எப்ப திருவாலியில் வந்து இருந்தாயோ அப்பவே உனக்கு என்னிடத்துல எவ்வளவு காதல் இருக்கிறதுன்னு நான் புரிந்து கொண்டேன். அதுவும் நீ செய்த உபகாரம்தான். சோலை மழ களிரே, சோலை அப்படின்னா ஒரு வனங்கள், தோட்டங்கள். அந்த சோலையிலே மழை களிறு, மழைன்னா ரொம்ப இளமையான ஒரு களிறுனா யானை. யானை என்பதே எப்பவுமே ஒரு ஆச்சரியமான பிராணி. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவர்கள் வரை நம்ம சாலையில போகும்போது ஒரு யானை வருதுன்னா நின்று பார்ப்போம் இல்லையோ, அது அழுத்து போகவே போகாது. அது அந்த ஒரு பெருமிதத்தோடு அப்படி மெதுவா நடந்து வந்து தன்னுடைய துதிக்கையை ஆட்டுறது, தலையை ஆட்டுறது, காலை அசைக்கிறது, என்னென்ன பண்றதோ இப்படியே பார்த்துட்டு இருப்போமோ இல்லையோ. அது பெரிய யானையா இருந்தாலே அவ்வளவு ஈர்ப்பு இருக்கும். மழை களிறு சின்ன யானையாக இருந்தால் அது பண்றதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதை போல பகவானுடைய ஒவ்வொரு சேஷ்டிதம், முக அசைவு, வாய் அசைவு, கண் சிமிட்டுவது, இது ஒவ்வொன்று இனிமையா இருக்கும் இல்லையோ. இங்கிதம் நிமிஷிதஞ்ச தாவகம் ரம்யம் அத்புதம் அதிப்பிரியங்கரம் என்று குறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். பகவானுடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கு எவ்வளவு ஆனந்தத்தை தருகிறது. அப்படி நீ இருக்கிறாய். சோலை மழை களிரே, ஒரு வனத்திலே ஒரு தோட்டத்தில் விளையாடக்கூடிய இளம் யானை போல நீ இருக்கிறாய். அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்தாய். பார்க்க பார்க்க இனியவனாய் இருக்கிறாய். அதுவும் நீ பண்ண உபகாரம்தான். நந்தா விளக்கின் சுடரே, நந்தா விளக்கு அழியாத ஒரு உயர்ந்த விளக்கு. அந்த விளக்குல அழுக்கே இருக்கக்கூடாது. ஒரு திரி போட்டு எரிச்சா கூட அதுல ஒரு சின்ன கருப்பு வருமோ இல்லையோ, அந்த கருப்பு கூட இல்லாதபடிக்கு சுடர், உயர்ந்த ஜோதிஷ் ஒன்று இருக்கும் என்றால் அப்படித்தானே பகவான் இருக்கிறார். நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி, இப்படி எல்லா பெருமைகளோடும் எனக்காக வந்து திருநரையூரிலே நீ இருந்தாய். நம்பின்னு சொன்னா பூர்ணன் அர்த்தம். அவர் எந்த குறையுமே கிடையாதோ இல்லையோ. என்னை எதிர்பார்த்து அவர் எதுவும் செய்ய வேண்டாம். ஒருத்தர் பூர்ணன் அப்படின்னு எப்ப சொல்லலாம்? எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஒருத்தர் இடத்துல போனேன், நீர் எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கணும்னு கேட்டேன், எனக்கு 10,000 ரூபா கூட பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவரே இன்னும் நிறைவு பெறவில்லைன்னு அர்த்தம். அவருக்கே இன்னும் நிறைவேறாத ஆசைகள் பல இருக்கின்றன. அவர் இன்னும் பல விஷயங்களை எதிர்பார்க்கிறார். அப்ப நான் அதை கொடுத்தா அவர் எனக்கு காரியம் பண்ணி கொடுப்பார். ஆனா பகவான் எப்படிப்பட்டவர்? என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கிறது கிடையாது. நான் எதுவுமே முயற்சி செய்யாத போதும் தானே சரணமாக உபாயமாக இருந்து எனக்கு மோட்சம் கொடுக்கிறாரோ இல்லையோ. சகாயாந்தர நிரபேட்சத்துவம்னு தெரிவிப்பார்கள். தான் ஒரு ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா, நாம இப்போ ஒரு பெரிய கட்டில் இருக்கு, ஒரு பெரிய ஒரு அலமாரி இருக்குன்னு சொல்லுங்க, தூக்கணும்னா நம்ம தனியா தூக்க முடியுமா? நீ வரியா, இவனே வரியா, அவனே வரியா, 4 பேரை கூப்பிடுவோம் இல்லையோ. அதை போல பகவான் இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கணும், பிரம்மாவே வரீரா, சிவனே வரீரா, இந்திரனே வரீரா, நாமெல்லாம் சேர்ந்து இந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு யாரையுமே எதிர்பார்க்கவே மாட்டார். மகாலட்சுமி தாயார கூட அவர் எதிர்பார்ப்பது கிடையாது. யாரையும் எதிர்பார்க்காமல் ஒருவனுக்கு முக்தி அளிக்கும் அளவுக்கு ஒரு பூர்த்தி இருக்கோ இல்லையோ, அதைத்தான் நம்பின்னு தெரிவிக்கிறார். நரையூர் பெருமானத்தான் இவர் சரணாகதியாலே பற்றினார். அதனால நரையூர் நின்ற நம்பி, நரையூரில் நின்ற பூரணன், யாரையும் எதிர்பார்க்காமல் தானே மோட்சம் அளிக்கக்கூடிய உபாயமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய், எனக்கு எந்தாயாக சுவாமியாக உனக்கும் இருக்கும் தொடர்பையும் நீதான் உபதேசித்தாய். அப்ப எத்தனை உபகார சுவாமி பண்ணிருக்கார். நீதான் சிந்ததன்னுள் நீங்காது இருந்தாய், மருவ இனியவனாக இருந்தாய். அதுக்கு மேலே அந்த நாளி மால் ஆசிரித வியாமோகத்தால திருவாலிக்கு வந்தாய். சோலை மழை களிறு யானை போல என்னை ஈர்த்தாய். நந்தா விளக்கின் சுடர் உஜ்வல பிரகாசத்தோடு இருந்தாய். நரையூர் நின்ன நம்பி திருநறையிலே பூரணனாக உபாயமாக நின்றாய். எந்தாய் எனக்கு சம்பந்தத்தை உணர்த்தினாய். எல்லாத்தையும் பண்ணேனோ இல்லையோ, அப்புறம் எதுக்கு அழுகிறீர், எதுக்கு கோபம்னு பகவான் கேட்டார். அப்ப கடைசியில சொல்ற, எந்தாய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே. இறையும்னா இத்தினோண்டு கொஞ்சம் அடியனுக்காக இறக்கப்படக்கூடாதா என்று ஆழ்வாருடைய பிரார்த்தனை. என்ன இறக்கப்படணும்? இவ்வளவு பண்ணிருக்காரு என்னால் இவ்வளவையும் செய்துவிட்டு கைங்கரியத்தை கொடுக்கலையோ இல்லையோ. இத்தனை செய்து ஒருவனை நல்லவனாக திருத்தி பக்தனாக ஆக்கிவிட்டால் அப்புறம் பட்டினி போடக்கூடாது. ஒருத்தருக்கு அஜீரண வியாதி,
அவருக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு ஆசையே வரவில்லை. சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு தெரியும். அவர் பாட்டுக்கு இருந்தார். நான் போய் அவருக்கு மருந்தை கொடுத்து ஜஜீரணத்தெல்லாம் போக்கி நன்னா கபகபகபான்னு பசி வர வச்சு இனிமே சோரே போட மாட்டேன் பட்டினி கடைன்னு சொன்னா அது எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதை போல சம்சாரங்கிற வியாதியெல்லாம் போக்கி எனக்கு நல்ல ஞானத்தையும் பக்தியையும் வளர்த்து இப்ப கைங்கரியம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்ன செய்வது? ஒண்ணு எனக்கு பக்தியே கொடுக்காம இருந்திருக்கணும், இல்லையா பக்தியை கொடுத்த உடனே கைங்கரியத்தையும் கொடுத்திருக்கணும். ரெண்டையும் செய்யாமல் என்னை தவிக்க விடுகிறாயே, இறையும் இறங்காயே, இந்த சிறிதளவு கைங்கரியத்தை கொடுத்து எனக்கு நீ இரக்கம் காட்ட வேண்டும் என்று இத்தனை உதவிகள் எனக்கு நீ செய்திருந்தாலும் கைங்கரியம் என்னிடத்தில் கொள்ளாத போது இது அனைத்துமே வீணாகத்தான் தோன்றுகிறது என்று இரண்டாவது பாசுரத்தில் தெரிவித்தார். அடுத்து மூன்றாவது பாசுரம். பேசுகின்றது இதுவே வையம் ஈரடியால் அளந்த மூசிவண்டு முரலும் கண்ணி முடியீர் உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் விழுந்து இங்கு அயர்த்தோம் அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும் இந்தளூரீரே. இந்த பாசுரத்தில் தெரிவிப்பது, நீ என்னை ரட்சிக்காமல் இருந்தால் அது உனக்கு ஒரு பெரிய குற்றமாக ஆகிவிடாதா பகவானே? ஊரில் இருப்பவர்களெல்லாம் உன்னை பழி சொல்லுகிறார்கள் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். என்ன பழி சொல்லுகிறார்கள்? பகவானுக்கு என்ன குற்றம் வந்துவிடும்? எனக்கு நீ கைங்கரியம் கொடுக்காமல் போனால், நான் ஆசைப்பட்டதை எனக்கு வழங்காமல் நீ போனால், என்னை ரட்சிக்காமல் விட்டா என்றால் உனக்கு ஊர்ல பெரிய கெட்ட பேர் வந்துடும். நீ இத்தனை நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல பெயர் சம்பாதித்து வைத்திருக்கிறாய், அந்த பெயரெல்லாம் வீணாக போய்விடும். அதனால தான் உன்னிடத்தில் ஒரு ஆசையால் தான் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன், என்னை ரட்சித்து விடு, எனக்கு கைங்கரியம் கொடு என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பேசுகின்றது இதுவே. நான் எதுக்கு தெரியுமா பேசுறேன்? என்னுடைய நன்மைக்காக அல்ல, உன்னுடைய நன்மைக்காக பேசுகிறேன் பகவானே. என்ன நன்மை தெரியுமா உனக்கு? குற்றம் வராமல் உன்னை ரட்சிக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் பேசுகிறேன்னு ஆழ்வார் சொன்னார். எனக்கா என்ன குற்றம் வரப்போகிறது? எனக்கு அஸ்பிருஷ்ட சம்சார கந்தன் அபகத பாப்மா, எந்த குற்றமுமே பரமாத்மாவுக்கு கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறதே. இப்ப ஆழ்வார் எந்த குத்தத்தை போக்க பார்க்கிறார்னா அதைத்தான் மேல தெரிவிக்கிறார். வையம் ஈரடியால் அளந்த மூசிவண்டு முரளும் கண்டி முடியீர். பகவானை அழைக்கிறாரோ இல்லையோ, என்ன சொல்லி அழைக்கிறார்னு பாருங்க. வையம் ஈரடியால் அளர்ந்த, இந்த உலகம் எல்லாவற்றையும் வையம் அனைத்தையும் ரெண்டே அடிகளாலே பகவான் தாவி அளந்தானோ இல்லையோ. ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடி பாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே. உலகத்தை எல்லாம் ஒரு அடியால கீழ் உலகங்களை அளந்தார், மற்றொரு அடியால மேலுலகங்களை அளந்தார். ரெண்டு உலகத்தையும் ரெண்டே அடிகளால அளந்து விட்டார். இப்படி தாவி அளந்தாயே, அப்போது இவர்களெல்லாம் நல்லவர்கள், இவர்கள் தலையிலே கால் வைப்பேன், இவர்களெல்லாம் தீயவர்கள், இவர்கள் தலையில் திருவடி வைக்க மாட்டேன் என்று பகவான் ஏதான பக்ஷபாதம் பார்த்தாரன்னு? ஒரு பக்ஷபாதம் பார்க்கல. அனைவருக்கும் நான் பொது, அனைவருக்கும் சமமானவன் என்று தன்னுடைய பக்ஷபாதமே கிடையாது. யாரிடத்திலும் எனக்கு ஓரம் கிடையாது, அனைவருக்கும் நான் ஒரு நேசிக்கும் தந்தையாக இருக்கிறேன்னு பகவான் காட்டினாரோ இல்லையோ. அதனால ஒரு பெரிய புகழ் பேரை பகவான் சம்பாதிச்சு வச்சிருக்காராம். அந்த புகழை நீ வையம் ஈரடியால் அளந்த மூசி வண்டு முரலும், மூசினா மொய்க்கிறது. பகவான் தலையில திருவபிஷேகம் பெரிய கிரீட்டம் அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த கிரீட்டத்துல மாலைகள் எல்லாம் சுத்திருக்காளாம். அந்த மாலையில் இருக்கிற புஷ்பத்தினுடைய தேனை அருந்துவதற்காக வண்டுகள் வந்து மொய்த்து கொண்டிருக்கின்றன. மூசி வண்டு முரலும் கண்ணி, கண்ணினா மாலை, புஷ்ப மாலை, அதுல மூசி வண்டு முரலும், அதை மொய்த்து கொண்டு வண்டுகள் எல்லாம் அப்படி ரீங்காரம் சப்தமிட்டு கொண்டே இருக்கின்றன. அப்படி முரலும் முடியீர், அந்த மலர் மாலை சுற்றப்பட்ட ஒரு உயர்ந்த திருவேபிஷேகத்தை உடையவரே, உமக்கு குற்றம் வராமல் இருப்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன்னு ஆழ்வார் சொல்றார். என்ன அர்த்தம்னால், இந்த தலையில திருவபிஷேகம் கிரீட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறாயே, எதற்கு? யாருக்கு அபிஷேகம் பண்ணி தலையிலே முகுடம் சூட்டுவார்கள்? சர்வ ரக்ஷகன், நான் தான் உலகத்துக்கெல்லாம் ரக்ஷகன் என்றுதானே நீ பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறாய். அதுக்குத்தானே தலையிலே நீ தான் கிரீட்டத்தை அணிந்திருக்கிறாய். என்னை ரட்சிக்காமல் போனால் அந்த கிரீட்டத்தை முதல்ல கழட்டி வைக்கணும். அடுத்தது வாமனாவதாரம் பண்ணி நான் எல்லாருக்கும் பொது, எல்லாரையும் ரட்சிப்பேன், எல்லாரும் என்னுடைய சொத்துன்னு சொன்னாயே, அந்த சொத்துக்குள் ஒருத்தி தானே நானும், ஒருவன் தானே திருமங்கை ஆழ்வாரும். என்னை ரட்சிக்காமல் போனால் அப்ப வாமனாவதாரம் திருவிக்கிரமாவதாரம் பண்ணி நீ சம்பாதித்த சொத்து எல்லாமே வீணா போயிடும்.
ரெண்டாவது, சர்வரக்ஷகன்னு உலகத்துல பேர் வாங்கி தலையில கிரீட்டம் வச்சுட்டு இருக்கியே, அந்த கிரீட்டத்தையும் கீழே கட்டி வைக்கணும். இத்தனை அவத்தியங்கள் உனக்கு வந்துவிடும். அதற்காக சொல்லுகிறேன், பேசுகின்றது இதுவே. வையம் ஈரடியால் அளந்த மூசிவண்டு முரலும் கண்ணி முடியீர், உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் வீழ்ந்து. ஏன் தெரியுமா? இப்ப எதனால இந்த அவத்தியம் வரப்போகிறதுன்னு சொல்றார். என்னை ரட்சிக்காமல் விட்டு விட்டீரே, உம்மை காணும் ஆசை என்னும் கடல், பெரிய கடல்ல நான் விழுந்துட்டேன். எந்த கடல் என்றால் உம்மை காணும் ஆசை, பகவானை காண வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையோ, அந்த காணும் ஆசை என்கிற கடலிலே திருமங்கையாழ்வார் விழுந்து விட்டாராம். அப்படி கடலிலே விழுந்து அயர்த்தோம், நான் ரொம்ப தளர்ந்து போய் விட்டேன், என்னுடைய அறிவையே இழந்து விட்டேன், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆசை, உம்மை காணும் ஆசை என்னும் கடலில் விழுந்து இங்கு அயர்த்தோம். இப்படி நான் துன்பப்படுகிறேன், நீர் என்னை ரட்சிக்கவில்லை, உம்மிடத்தில் பக்தி உடைய ஒருவனை நீர் ரட்சிக்கவில்லைன்னு சொன்னால் அப்போ உமக்கு தானே கேடு வரப்போகிறது, அவத்தியம் குற்றம் வரப்போகிறது. தலையில இருக்கிற மகுடம் சர்வரக்ஷகங்கிற மகுடத்தை கட்டி கீழே வைக்கணும். வாமனாவதாரத்தில் சம்பாதிச்ச பேரையெல்லாம் இறக்கி வைக்க வேண்டும். அதனால வேண்டாம், உனக்கு குற்றம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். எனக்கு நீ கைங்கரியத்தை கொடுத்து ரட்சித்து விட வேண்டும். இது நான் மட்டும் சொல்றது கிடையாது, இதுவே அயலாரும் ஏசுகின்றது இதுவே காணும். அயலார், உன்னை வெறுப்பவர்கள் யார் யாரோ அவர்களெல்லாம் உன்னை என்ன தெரியுமா சொல்லி ஏசுகிறார்கள். இவரா பக்தர்களையே கைவிட்டு விடுவார். நம்மாழ்வார் பாவம் 16 ஆண்டுகள் மோட்சம் கொடுன்னு கதறினார், கொடுக்கவே இல்லை. இதோ திருமங்கை ஆழ்வார் திருந்தலூர் வாசல்ல வந்து நின்று எனக்கு காட்சி கொடுன்னு அழுதார். பகவான் காட்சியே கொடுக்கவில்லை. இவரையெல்லாம் நம்பவே நம்பாதீங்கோன்னு ஊர்ல 10 பேர் பேசுறாளோ இல்லையோ, அதுவும் வேண்டாம் பகவானே, உமக்கு ஒரு குற்றம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நானும் பேசுகிறேன். அந்த குற்றத்தை சொல்லித்தான் அயலாரும் பழி சொல்லுகிறார்கள். அதற்காகத்தான் பேசுகிறேன். உன்னுடைய பெருமை குறையாமல் இருப்பதற்காக எனக்கு கைங்கரியத்தை கொடுத்து நீ ரட்சிக்க வேண்டும் என்று 3வது பாசுரத்திலே பாடினார். பகவான் பார்த்தான், எனக்கெல்லாம் இந்த 4 பேர் பேசுறதுனால எந்த குறையும் வந்து விடாது, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்னு பகவான் ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டார். ஆழ்வார் பார்த்தார், ஐயோ இவருக்கு சொன்னா ஏதோ கொஞ்சம் வேகம் சூடு சொரணை இருக்கும், வேகம் வரும் நினைச்சு உனக்கு குற்றம் வரப்போகிறதேன்னு சொன்னோம். அதுக்கு இவர் பதிலே சொல்லல. இப்ப மாத்திட்டார் ஆழ்வார். பகவானே நீ ரட்சிக்காமல் விட்டால் எனக்கு குறை வரப்போகிறது என்று ஆழ்வார் சொன்னார். உடனே நமக்கு தோணும், அவருக்கு குறை வந்தா பகவானுக்கு என்ன வந்தது? திருமங்கை ஆழ்வார் துன்பப்பட போகிறார். திருமங்கை ஆழ்வார் துன்பப்பட்டா பகவானுடைய பெருமைக்கு என்ன குறை ஏற்படும் என்றால், அது சுவாமி ஆள வந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே தெரிவிக்கிறார். ஒரு ஸ்லோகத்துல பாடினார், கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரேன்னு ஸ்லோகம். பகவானே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னை அடைவதற்கு வழி தெரியவில்லை. கிரந்தாமி, உன் முன்னால் நின்று நன்னா கதறேன், அழுகிறேன், என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை என்று தான் ஆள வந்தார். பகவானுக்கு முன்னாடி அழுதாராம். அதற்கு அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், அபூதபூர்வம் மம பாவி கிம்பா சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம் துவதக்ரே நாத பராபவஹா. பகவானே எனக்கு இனிமேல் ஒரு துன்பம் ஏற்படுவதனால எனக்கு ஒன்றும் குற்றமே கிடையாது. நான் இந்த சம்சாரத்துல அனுபவிக்காத துன்பம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அபூதபூர்வம், இதுக்கு முன்னாடி நான் பார்க்காத துன்பம்னு இந்த உலகத்துல ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப எனக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம், எனக்கு இந்த சம்சாரத்துல துக்கம் என்பது மிகவும் சகஜமானது, என்னோடு கூடையே பிறந்தது, என்னை விட்டு போகவே போகாது. அப்ப எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் எனக்கு அதனால எந்த குற்றமும் இல்லை. ஆனால் உன்னை சரணமடைந்த ஒருவன் உலகத்தில் துன்பப்படுகிறான் என்று சொன்னால் அது உனக்கு பெரிய இழுக்காக வந்து விடுமோ இல்லையோ. அப்ப பகவானுக்கு நேர குற்றம் வரும். இது போன பாசுரத்துல சொன்னார். இந்த பாசுரத்துல சொல்றார், உனக்கு குற்றம் வந்தா கூட பரவாயில்ல, எனக்கு குற்றம் வந்தால் அது உனக்கு இன்னும் பெரிய இழுக்காக போய்விடும் இல்லையோ. அதை நதேனு ரூபகா பராபவோ நாத நதேனு ரூபகா, உன்னுடைய பக்தன் ஒருவன் துன்பப்பட்டான் என்கிற பேச்சு உனக்கு தகுந்ததல்ல. உன்னுடைய பக்தன் என்று சொன்னாலே அவன் ஆனந்தப்பட்டான் தானே உலகத்தில் பேச்சு இருக்க வேண்டும். அதனால் நீ என்னை ரட்சிக்காமல் விட்டால் உனக்கு குற்றம் வரும்னு போன பாசுரத்தை சொன்னாரா? அதுக்கு பகவான் அசையவே இல்லை. இப்ப மாத்தி சொல்றார், நீ என்னை ரட்சிக்காம போனா நான் துன்பப்பட்டு விடுவேன், நீ என்னை ரட்சிக்காமல் போனால் நான் கதறி விடுவேன், நீ ரட்சிக்காமல் போனால் நான் பராபவப்பட்டு விடுவேன்
இப்படின்னு மிரட்டுறார். சரி, படுமேன்னு சொன்னால் இவர் பராபவப்பட்டாலோ அவமானப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ அது பகவானுக்கு பெரிய இழுக்காக போய்விடும். அதனால அதை தவிர்த்து விடு, என்னை ரட்சித்து விடு என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். ஆசை வழுவாது ஏத்தும் எமக்கிங்கு இழுக்காய்த்து அடியோர்க்கு தேசமறிய உமக்கே ஆளாய்த் திரிகின்றோமுக்கு காசின் ஒளியில் திகழும் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே என்று 4வது பாசுரம். இப்ப சொன்னதைத்தான் ஆழ்வார் தான் விளக்குகிறார். ஆசை வழுவாது ஏத்தும் எமக்கு, எங்களுக்கு ஆசையில ஒரு குறையுமே கிடையாது, ஆசை பூரணமாக இருக்கிறது. அதனால ஏத்தும், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி புகழ்ந்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஏத்தும் எமக்கு இங்கு இழுக்காய்த்து, அந்த பாடுறதே பெரிய இழுக்கு குற்றமாக எங்களுக்கு ஆகிவிட்டது. ஏன்னா நாங்க பாடிண்டே இருக்கோம், ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நீ எனக்கு கைங்கரியத்தையே கொடுக்காமல் இருக்கிறாய், அப்ப எனக்கு துன்பம் வருமோ இல்லையோ? அப்ப எனக்கு ஆசையோடு என்ன பண்ணேனோ அதுவே இப்போது ஒரு பெரிய பாபமாக சுமையாக எனக்கு இழுக்காக ஆகிவிட்டது. யாருக்கு? அடியோர்க்கு தேசமறிய உமக்கே ஆளாய்த் திரிகின்றோமுக்கு. நாங்க ஒன்னும் ரகசியமா உனக்கு தொண்டனாக இருக்கவில்லை. ஆழ்வார் சொல்லுகிறார், நீ இதை போல் என்னை ஏமாற்றுவாய் என்று தெரிந்திருந்தால் ரகசியமாகவாவது உன்னை சேவித்திருப்பேன். ஆனா ஆழ்வார் என்ன பண்ணிட்டார்? இவன் தான் எனக்கு கணவன், ஒரு பெண், ஒரு ஆண் அவளை ஏமாற்ற போகிறான்னு தெரிந்திருந்தால் முதல்ல அவகிட்ட போகவே மாட்டா. போயிருந்தாலும் அவனோடு சந்தித்ததையோ பேசினதையோ ரகசியமா வச்சுருப்பாளோ இல்லையோ? ஆனா ஒரு பெண் என்ன பண்ணா? இவனைத்தான் நான் காதலிக்கிறேன்னு ஊர் முழுக்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டா. அப்புறம் அந்த ஆண் மகன் அவளை ஏமாற்றி விட்டான் என்றால் எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதை போல ஆழ்வார் என்ன பண்ணார்? நான் ஒன்னும் ஒரு 4 சுவர்களுக்கு நடுவுல நான் உனக்கு தொண்டன்னு சொல்லிக் கொள்ளவில்லை. தேசம் அறிய உமக்கே ஆளாய் திரிகின்றோமுக்கு, இந்த தேசம் முழுக்க தெரியும் நான் உன்னுடைய ஆள், நான் உன்னுடைய தொண்டன், உன்னுடைய பக்தன்னு உலகத்துக்கே தெரியும். இப்படிப்பட்ட எனக்கு நீ கைங்கரியம் கொடுக்காமல் வஞ்சித்தாய் என்றால் அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய துக்கமா இருக்கும். நீ இப்படி வஞ்சிப்பான்னு தெரிஞ்சா நான் ரகசியமாவான பக்தனா இருந்திருப்பேன், காதலித்திருப்பேன். அதையும் தெரியாமல் போயிற்று. இப்படி அனைவரும் அறியும்படிக்கு பக்தனான என்னை நீ வஞ்சிக்கிறாயே, இது எமக்கு இழுக்காய்த்து, எனக்கு இது ஒரு பெரிய குற்றமாக துன்பமாக போய்விட்டது. காசின் ஒளியின் திகழும் வண்ணம் காட்டீர். காசின் ஒளி, ஒரு பொற்காசு அப்படியே உருக்கி அதை நன்னா பட்டறையில வச்சு அதை பதப்படுத்தினா எவ்வளவு ஒளியோடு இருக்கும். சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்று ஆழ்வார் பாடுகிறார். நன்னா பதப்படுத்தப்பட்ட, அது என்ன 22 18 24க்கு மேல அதுல இன்னும் அதை தூய்மையான தங்கமாக ஆக்கினால் எவ்வளவு ஒளி இருக்குமோ அந்த ஒளிக்கு கிட்டக கூட இருக்காதான் பகவானுடைய ஒளி. அவ்வளவு ஒளி பொருந்திய திருமேனி. சாத்தான் ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசஹ ஆப்ரணகாத்து சர்வயேவ சுவர்ணஹா என்று உபனிஷத்து சாந்தோக்கியம் தெரிவிக்கிறது. அப்படி தங்கத்தை போன்ற திருமேனி இருக்கே. காசின் ஒளியில் திகழும் வண்ணம், வண்ணம்னா வடிவழகுன்னு அர்த்தம். அப்படி ஒரு பொன்னை போன்ற ஒரு ஒளியில் திகழக்கூடிய கருத்த வர்ணம். பகவானுடைய திருமேனி விசித்திரமானது. திருமேனி கருப்பு, ஆனா ஒளி நன்னா அப்படி மஞ்சளா வெள்ளையா ஒளி வருமா. அதுதான் காசின் ஒளியில் திகழும் வண்ணம் காட்டீர், அதை எனக்கு நீர் காட்ட வேண்டும். எம்பெருமான் வாசிவல்லீர் இந்தளூரீர். வாசினா வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு உமக்கு தெரியுமோ இல்லையோ? உம்முடைய திருமேனி எவ்வளவு உயர்ந்தது, அதை ஒருவன் பெறாமல் போனால் எவ்வளவு துன்பப்படுவான் உமக்கு தெரிய வேண்டாமா? ஆழ்வார்கள் எல்லாம் அடிக்கடி பகவானிடத்துல கேட்பார்கள், உங்க வீட்டுல என்ன கண்ணாடியே இல்லையா? ஒரு கண்ணாடியில உன் முகத்தை நீ பார்த்திருந்தால் நீ எவ்வளவு அழகுன்னு உனக்கு தெரிந்திருக்கும். அப்ப இந்த அழகை விட்டு பிரிந்த ஒரு பக்தை என்ன பாடுபடுவாள்னு உனக்கு தெரிந்திருக்கும். நீ கண்ணாடியில உன் முகத்தை பார்த்ததே கிடையாதா? உன்னுடைய திருமேனியும் அவ்வளவு உயர்ந்தது. நானோ வேறு கதியே இல்லாமல் நான் நீச்சனாக தாழ்ந்து இருக்கிறேன். அப்ப வாசி வல்லீர், உம்முடைய திருமேனியின் வாசி ஏற்றம் உமக்கு தெரியும். எனக்கு புகழ் வேறு கிடையாது, வேறு பொருளே கிடையாது என்பது உமக்கு தெரியும். வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே. இந்த ஏற்றத்தாழ்வு தெரிந்திருந்தும் உம்முடைய திருமேனியை காட்டாமல் இருக்கிறீரோ இல்லையோ? வாழ்ந்தே போம், நீ நன்னா இரு, நன்னா ஆனந்தமா இரு என்று விஸ்வாமித்திரர் தசரதனை பார்த்து சொன்னார். விஸ்வாமித்திரர் தசரதர் எனக்கு ராமனை கொடு, யாகத்தை ரட்சிப்பதற்கு ராமன் வேண்டும்னு சொன்னார். தசரதன் முதல்ல சொல்லும் போது நீர் என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொன்னவன் ராமனை கொடுன்னு கேட்ட உடனே ஐயோ அதெல்லாம் முடியாது, ராமன் சின்ன குழந்தை, நாவனா யுத்தத்துக்கு வருகிறேன்னு மறுத்து விட்டான்.
அப்ப விஸ்வாமித்திரருக்கு கோபம். அவனை பார்த்து சொல்றார், சுகீபவ மித்யா பிரதிஜ்ஞா காகுத்ஸ்த சுகீபவ சபாந்தவஹா. அரசனே, நீ பொய்யான பிரதிஜ்ஞை செய்திருக்கிறாய், சுகீபவ ஆனந்தமா இரு. அப்படின்னா ஆனந்தமா இருக்கவே மாட்டாய், துன்பத்தில் ஆழ்வாய் அப்படின்னு தானே அர்த்தம். அதே போல வாழ்ந்தே போம் நீரே, உன்னுடைய திருமேனியை நீயே கட்டிண்டு அழு, எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி அழகான திருமேனி, பரார்த்தமான திருமேனி, அந்த திருமேனி இருப்பதே நாம் அனுபவிப்பதற்கு சேவிப்பதற்குத்தானே. அந்த திருமேனியை காட்ட மாட்டாய் என்றால் அதை நீயே கட்டிக்கொண்டு வைத்துக்கொள், எனக்கு வேண்டாம் என்று கோபத்தோடு பாடினார். 4வது பாசுரம். அதுக்கு மேல 5வது பாசுரம் பகவான் தெரிவிக்கிறார். என்னது, என்னை காட்டவில்லை காட்டவில்லைன்னு என்னமோ கதறுகிறீரே, என்னை காட்டவில்லையா? நான் தான் உலகத்துல எல்லா பொருள்களுக்குள்ளும் இருக்கிறேனே, ஜகத்தே என்னுடைய வடிவம் தானே, உலகத்தில் அனைத்துமாகவும் நான் தானே இருக்கிறேன், அதை உமக்கு காட்டி இருக்கிறேனே. அப்ப அப்படியே சேவிச்சுக்கலாமே. இதோ ஒரு சுவர் இருக்கா, சுவத்துக்குள்ள பரமாத்மாவை செய்வீங்கோ. இதோ ஒரு புஸ்தகம் இருக்கா, புஸ்தகத்துக்குள்ள பரமாத்மாவை செய்வீங்கோ. மலை இருக்கா, மலைக்குள்ள பரமாத்மாவை செய்வீங்கோ. என்ன குறை? என்னை காட்டவில்லை காட்டவில்லை என்று ஏன் சொல்லுகிறீர்? இதோ உலகத்தில் அனைத்துமாகவும் நான் என்னை காட்டி இருக்கிறேனே என்று பகவான் கேட்டார். ஆழ்வார் கோபத்துல பதில் சொல்றார். தீ எம்பெருமான், நீர் எம்பெருமான், திசையும் இருநிலமும் ஆயெம்பெருமான் ஆகி நின்றால் அடியோம் காணோமால், தாய் எம்பெருமான் தந்தை தந்தை ஆவீர் அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ நீர் இந்தளூரீரே. ஆழ்வார் சொன்னார், உண்மைதான், நீ எல்லாமாகவும் இருக்கிறாய். தீ எம்பெருமான், அக்னிக்கும் அந்தர்யாமியா இருக்கிறாய். நீர் எம்பெருமான், தண்ணீருக்கும் அந்தர்யாமியா இருக்கிறாய். திசையும் இருநிலனும் ஆய் எம்பெருமான், இந்த திசைகளெல்லாம் நீதான். இருநிலன் அதாவது உயர்ந்த விஷாலமான இந்த பூமியும் நீதான், அனைத்துமாகவும் நீயே இருக்கிறாய். ஆய் எம்பெருமான் ஆகி நின்னால், இப்படியெல்லாம் நீ இருக்கிறாய். ஆனால் அடியோம் காணோமால், நீ இப்படியெல்லாம் இருந்ததுக்காக எனக்கு உன்னை காண முடியவில்லையே. நான் ஆசைப்பட்டது உன்னுடைய இயற்கையான திருமேனி, 4 கரங்களோடு, ஸ்புன் சிரிப்போடு, சிவந்த கண்களோடு, பட்டு பீதாம்பரத்தோடு, எல்லா ஆபரணங்களையும் அணிந்த உன் திருமேனியை சேவிக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறேன். எப்போதோ எப்போது எப்போது காணுமாறாய் என்னன்னே கண்ணும் வாயும் தளர்ந்துன்னு ஆழ்வார் பாடுகிறார். நீ வா 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 உன்னை காட்டுன்னு சொல்லி சொல்லியே ஆழ்வார் தளர்ந்து போயிட்டாராம். அப்படி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பொருள்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு போராது. அடியோம் காணோமால், இதற்குள் இருக்கும் நிலையை பார்த்து திருப்திப்படுபவன் நான் அல்ல. எனக்கு வேண்டியது உன்னுடைய இயற்கையான வடிவத்தை சேவிக்க வேண்டும். தாய் எம்பெருமான், தந்தை தந்தை ஆவீர் அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ, நீர்தான் எனக்கு தாய். தாய்னா நம்முடைய நன்மையை விரும்புவள், பிரியம், நமக்கு எது பிடிக்குமோ பார்த்து பார்த்து ஒரு தாய் செய்வாளோ இல்லையோ, அதனால தாய் எம்பெருமான். அடுத்து எம்பெருமான்னா சுவாமின்னு அர்த்தம். தந்தை தந்தை ஆவீர், நீர்தான் தந்தை, எனக்கு நல்லது எதுவோ அதையும் நீர்தான் பார்த்து செய்கிறீர். எனக்கு மட்டுமல்ல, எனக்கும் நீர் தந்தை, என்னுடைய தந்தைக்கும் நீர் தந்தை, என்னுடைய தந்தைக்கு தந்தைக்கும் நீர் தந்தை. அப்ப உலகத்தில் அனைவருக்கும் நன்மை செய்பவர் பகவான் தானே. அப்ப தாயாகவும் இருக்கிறார். தாய்னு சொன்னால் அவரை விட்டா வேற கதி கிடையாதுன்னு அர்த்தம். குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடனும் மற்றவள்தம் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன் இருந்தேனே. ஒரு தாய் ஒரு குழந்தைய சட்டுன்னு கோவப்பட்டு அடிச்சுட்டாலும், ஆனா அந்த குழந்தை உடனே நான் இனிமே உன்னை தாய் நினைக்க மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரி தான் எனக்கு அம்மா அப்படின்னு நான் சொல்ல போறது, திரும்ப அவ காலியே வந்து கட்டிட்டு தான் அழப்போறது. அதை போல நீ என்ன துன்பம் கொடுத்தாலும் உன்னை விட்டு என்னால போக முடியாது, நீதான் தாய். எனக்கு தண்டனை கொடுக்கணுமா மோட்சம் கொடுக்கணுமான்னு நீதான் முடிவெடுக்கணும். நீதான் தந்தை, நீதான் எம்பெருமான், எனக்கு சுவாமியாகவும் இருக்கிறாய். அப்ப ஒருத்தரே தாய் தந்தை, ஒளியுளார் தாமே அன்னே தந்தையும் தாயுமாவார்னு தொண்டடிப்படி ஆழ்வார் பாசுரம். திருவரங்கநாதன் தான் தாய், திருவரங்கநாதன் தான் இல்ல திரு இந்தளூர் எம்பெருமான் தான் தாயும் தந்தையுமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நீர் அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ. அடியோமுக்குன்னு சொன்னால் உன்னை விட்டு வேறு கதி இல்லாதவர்கள். நான் என்ன வைகுந்தத்துக்காக வந்தேன்? அது நித்திய சூரிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. வியூக நிலை பார்க்கடல் தேவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ராமனோ கிருஷ்ணனோ யாரோ வசிஷ்டர், வாமதேவர், ஜாவாலி, காஷ்யபர், விஸ்வாமித்திரர் இவர்களெல்லாம் வந்து சேவிக்கலாம் ராமனையோ கண்ணனையோ. நம்மளால நெருங்க கூட முடியாது. ஆனா திரு இந்தளூர் எம்பெருமான் அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ. என்னை போன்ற தாழ்ந்தவர்கள், வேறு வழி இல்லாதவர்களுக்காகத்தானே நீ வந்து இங்கு சயனித்திருக்கிறாய். ஏன் இங்கு வர வேண்டும்னா, ஒரு புஷ்பம் பூக்கிறதுன்னு வச்சுங்களேன், அது பூத்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அதை பறிச்சா அது சுமாரா இருக்கும். கார்த்தால போய் தோட்டத்துல காத்துட்டு இருக்கணுமா.
அந்த புஷ்பம் மலரும் பாருங்க, மலர்ந்த உடனே அதை பறிச்சு கொண்டு போய் பகவானுக்கு சாத்திடணும். அது மலரும் வரை காத்திருக்க வேண்டும். மலர்ந்த பிறகு காலம் தாமதிக்கவே கூடாது. அப்பதானே நன்னா ஒரு புதிதான ஒரு செம்மையான புஷ்பத்தை பறிக்க முடியும். அதை போல ஆழ்வார் சொல்றார், மலர்வது என்பது தான் என் மனசுல பக்தி வளருவது. பக்தி வளர்றதுக்கு முன்னாடி என்ன மோட்சத்துக்கு அழைச்சின்னு போய் கைங்கரியம் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. பக்தி பிறந்த பிறகு ரொம்ப நாள் காக்க வச்சு கைங்கரியத்தை கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப நீ திருவெந்தலூருக்கு வந்தது எதற்கு? அடியோமுக்கே எம்பெருமான். ஆழ்வாருக்கு பக்தி வரும் வரைக்கும் காத்திருக்கணும். ஆனா பக்தி வந்த உடனே காலம் தாமதிக்கவே கூடாது. உடனே அவரை ஏற்றுக்கொண்டு கைங்கரியம் கொடுக்க வேண்டும். இந்த ஆசையில் தானே நீ புறப்பட்டு வந்தாய். என்ன எதற்கு வந்தோம் என்றே மறந்து விட்டாயா? அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ இந்தளூரீரே. எனக்காக வந்த அர்ச்சாவதாரத்தை தானே நான் பிரார்த்தித்தேன். இதனால தான் திருமங்கை ஆழ்வாருக்கு எப்பவுமே அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடு. பரமாத்மா, வியூகமூர்த்தி, வாசுதேவன், கண்ணன், ராமன் எதுவுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அர்ச்சாவதாரம் என்பதும் கிடையாது. எல்லா திவ்யதேச எம்பெருமான்களுமே ஆழ்வாருக்கு முக்கியமானவர்கள். அவர்களிடத்துலதான் ஆழ்வாருக்கு காதல். ஏனென்றால் இதோ சொல்றார், அடியோமுக்கே எம்பெருமான் அல்லீரோ. எனக்கு பக்தி பிறந்தவுடனே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புஷ்பம் மலர்ந்தவுடன் பறிப்பது போல் எனக்கு பக்தி ஏற்பட்டவுடன் காலம் தாமதிக்காமல் ஏற்றுக்கொள்வதற்காகத்தானே வந்திருக்கிறீர். அங்குதானே நானும் வந்து பிரார்த்தித்தேன். பின் எதனால் எனக்கு நீர் காட்சி அளிக்காமல் அனுகிரகம் செய்யாமல் இருக்கிறீர் என்று 5வது பாசுரத்திலே கேட்டார். அதுக்கு மேல பகவானுடைய ஒரு எண்ணம், சேஷபூதன் தாசன் தாசன்னு சொல்லி கொடுத்து, தாசன்னு சொன்னா நான் சொன்னபடி இருக்கணும். நான் கைங்கரியம் கொடுத்தா வாங்கிக்கணும். கைங்கரியம் கெடாதுன்னு சொன்னா வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். என்னமா தாசன் தொண்டன் தொண்டன்னு சொல்லிட்டு நீர் வந்து என்ன கேள்வி எல்லாம் கேட்கிறீரே, ஏதான் எந்த தாசனானு சுவாமி இடத்துல போய் கேள்வி கேட்க முடியுமா? அப்படியெல்லாம் உலகத்துல பார்த்ததே கிடையாது. தாசன்னு சொன்னால் சுவாமி எப்படி வைக்கிறாரோ அதன்படி இருக்க வேண்டும். அப்ப நீர் மட்டும் ஏன் இப்படி கதறுகிறீர்? ஏன் என்னிடத்துல கோபப்பட்டு இதை போல் பேசுகிறீர் என்று பகவான் கேட்கிறார். அதுக்கு ஆழ்வாருடைய பதில் 6வது பாசுரம், சொல்லாது ஒழியகில்லேன் அறிந்த சொல்லில் நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணியிருந்தீர் அடியேனை. நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் நமக்கு இவ்வுலகத்தில் எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர் இந்தளூரீரே. திருமங்கை ஆழ்வார் சொல்றார், என்னால சொல்லாம இருக்க முடியவில்லை. சொல்லாது ஒழியகில்லேன். உண்மைதான், பக்தன் தாசன்னு சொன்னால் வாய் மூடிண்டு ஏத்துக்கணும். நீ என்ன கொடுத்தாயோ கொடுக்கவில்லையோ ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் தாசனுடைய தன்மை. ஆனால் நான் ஒண்ணு சாதாரண பக்தன் தாசன் என்று நினைத்து விடாதே. சொல்லாது ஒழியகில்லேன் அறிந்த சொல்லில். நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் என் அறிவுக்கு எட்டின வரை ஒரு விஷயம் எனக்கு புரிந்திருக்கிறது. அதை உனக்கு சொல்லுகிறேன். சொல்லாமல் இருக்கணும். உண்மைதான், தாசன் என்பவன் எதிர்வார்த்தை பேசக்கூடாது சுவாமிக்கு. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியாது. அது என்னுடைய தன்மை. சொல்லாது ஒழியகில்லேன் அறிந்த சொல்லில். என்ன சொல்ல போறார்? என்னமோ பெரிய காரணம் சொல்ல போறார் ஆழ்வார்னு பகவான் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆழ்வார் சொல்றார், நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை. பகவானே, உமக்கு எத்தனையோ பக்தர்கள் இருக்கலாம். பிரஹ்லாதன், துருவன், அவர் உத்தவர், குச்சேலர், எத்தனையோ பக்தர்கள் புராணங்கள்ல இருக்கலாம். இல்ல ஆழ்வார்கள்ல எத்தனையோ பேர் இருக்கலாம். சீதை, நப்பின்னை, ருக்மிணின்னு எத்தனையோ மகிழ்ச்சிகள் இருக்கலாம். இவரெல்லாம் உன் அடியார்கள். நும் அடியார்கள் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை. என்ன அவர்களுக்கு சமமாக நினைத்து விட்டீரே, அதுதான் நீ செய்த தவறு. இதை என்னால சொல்லாம வாய்மொழின்னு இருக்க முடியாது. மற்ற பக்தர்களும் பக்தர்கள். திருமங்கை ஆழ்வாரும் ஒரு பக்தனா? மத்த எல்லாரையும் தராசுல ஒரு தட்டுல வைக்கணுமா? அது சீதையோ, ருக்மிணியோ, நப்பின்னையோ, சத்யபாமையோ, அஷ்டமகிஷிகளோ, 16,108 பேரோ இல்லையா? மகிழ்ச்சிகளை விடுங்கோ. உத்தவர், பிரஹ்லாதன், கண்ணன், எல்லா பக்தர்களையும் வைங்கோ. அதோடு போராதான், மற்ற ஆழ்வார்களை எல்லாம் அந்த பக்கம் வைக்கணுமா? பொய் ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் உட்பட எல்லா ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாரையும் தராசுல ஒரு பக்கம் வைக்கணுமா? இதுதான் நும் அடியார். நும் அடியார் எல்லாருங்கிறது இந்த பக்கம் இருக்கா. இந்த பக்கம் அடியேன். இந்த திருமங்கை ஆழ்வாரை தூக்கி வச்சா இவாளுக்கு நடுவுல ஒப்புமையே கிடையாது. திருமங்கை ஆழ்வாருக்கு தான் பக்தி மிக உயர்ந்தது. அது உனக்கு தெரியாம போச்சே. நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை. சீதா பிராட்டி ராமனை விட்டு 10 மாசம் தானும் உயிர் தரித்திருந்தாள். என்னால அதை போல ஒரு க்ஷணம் உன்னை விட்டு என்னால உயிர் தரிக்க முடியாது. நம்மாழ்வார் கூட தேவலை. கொஞ்சம் கடினத்தன்மை உடையவர், மனசு வலிமை உடையவர் தான். வேணும்னா 10 பாசுரம் பகவானோடு சேர்ந்திருந்து நன்னா பாடுவார், ஆனந்தமா பாடுவார். அப்புறம் அவர் கிடைக்கலையா 10 பாசுரம் பகவானை விட்டு பிரிந்து ரொம்ப துன்பத்துல அழுது பாடுவார். ரெண்டுமே நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்ல பாடலாம்.
சில பேருக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ததியாராதனை, நல்ல விருந்து போடுறான்னு வச்சுங்களேன், 4 நாளைக்கு சேர்த்து வச்சு இன்னைக்கே சாப்பிட்டுருவா. அப்புறம் 4 நாள் பட்டி கிடக்கணும்னு சொன்னா அதுவும் கிடந்துருவா. ஒரு யாத்திரைக்கு போறோம், சாப்பாடு சரியா கிடைக்காதா, பரவாயில்ல, ஏதோ பழத்தை சாப்பிட்டுட்டேன்னு 4 நாள் பட்டினி கிடந்துருவா, பழம் மட்டும் சாப்பிட்டு இருந்துருவா. திரும்ப வீட்டுக்கு வந்தோமா, ஒரு களம் முழுக்க சோத்தை போட்டோம்னா அதையும் சாப்பிட்டுருவா. என்ன சுவாமி, சாப்பிட்டா ரொம்ப நன்னா சாப்பிட்றார், சாப்பிடாட்டா ஒண்ணுமே சாப்பிடாம இருக்காருன்னா அதெல்லாம் நம்மாழ்வாருடைய பிரகிருதி. சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம், அப்படி நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும், இன்னும் கொஞ்ச நாள் சாப்பாடு கிடைக்காட்டாலும் கஷ்டம் கிடையாது பாருங்க. அதை போல ஆழ்வார் எப்ப பகவான் கிடைக்கிறாரோ நல்லா அனுபவிச்சு பாராம். அதனால விட்டு பிரியர்ச்சை கூட கொஞ்ச நாள் ஆழ்வாரால அந்த பழைய அனுபவத்தின் நினைவாலே உயிர் தரித்து கொள்ள முடியும். ரொம்ப விட்டு பிரிந்து விட்டால் ஓன்னு அழுதுருவார். அப்ப பகவானோடு சேர்ந்தும் ஆனந்தப்பட முடியும் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு, பகவானை விட்டு பிரிந்து தொடர்ந்து அழவும் முடியும் நம்மாழ்வாராலே. திருமங்கை ஆழ்வார் ரொம்ப சுகுமாரர், மென்மையானவர், மார்தவம் உடையவர். என்ன மார்தவம்னா, தொடர்ந்து 4 பாசுரம் பகவானோட சேர்ந்து அவரால் பாசுரம் பாட முடியாது. ரொம்ப பகவானோட சேர்ந்து ஆனந்தப்பட்டா உயிர் போயிடும். இல்ல அவரை விட்டு பிரிந்து 10 பாசுரம் 20 பாசுரம் 50 பாசுரம் அழுதுண்டே பாடணும்னா அதுவும் அவரால் முடியாது. இந்த பக்கம் நன்னா சாப்பிடவும் முடியாது, நல்லா பட்னி கிடக்க முடியாது. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு இந்த காலத்துல சொல்றாளோ இல்லையோ, அது உடம்பு வியாதி சுவாமி. காத்தால 7 மணி, உடனே 9:30 மணி, உடனே 12 மணி, உடனே 3 மணி, உடனே 6 மணி, ராத்திரி 8 மணி முடிச்சோம். 5 வேளை 6 வேளை சாப்பிடுறோம்னா அதுதான் திருமங்கை ஆழ்வார். கொஞ்சம் கொஞ்சமா தான் பகவான் அனுபவிக்க முடியும். விட்டு பிரிஞ்சாலும் ரொம்ப நாள் விட்டு பிரிந்து இருக்க முடியாது. ஒரு அழகான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். நம்மாழ்வார் பல 40 பாசுரங்கள் பகவானை குறித்து தூது அனுப்பினார். அஞ்சிரைய மடனாராய், வைகல் பூங்கழிவாய், பொன்னுலகாளீரோ, எங்கானலகங்கழிவாய்னு 4 திருவாய்மொழிகள், 40 பாட்டு தொடர்ந்து தூது விடுவார். தூது விடணும்னா பகவானை பார்த்து பேசக்கூடாது. முன்னாடி வண்டு இருக்கும், நாரை இருக்கும், கொக்கு இருக்கும், இது வாத்து இருக்கும், இதெல்லாம் வச்சுட்டு எனக்காக நீ போய் பகவான் இடத்துல பேசு, நீ போய் செய்தி சொல்லுன்னு இந்த பட்சிகள் இடத்துல சொல்லணுமோ இல்லையோ, நன்னா ஆழ்வார் தூது பாசுரம் பாடுவார். அதுவே திருமங்கை ஆழ்வார் அவர் ஒரு முறை முயற்சி பண்ணார். 3ஆம் பத்து 6ஆம் திருமொழி நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீர். தூவிரிய மலருழக்கி என்று 10 பாசுரம் தூது விட வேண்டும் என்று ஏவரிவன் சிலையானுக்கு என் நீர்மை உரையீரே, என்னுடைய நிலைமையை போய் ஏவரிவன் சிலையான் ராமன் திருவாலியில் இருக்கார், அவருக்கு நீங்கள் என் நிலைமையை சொல்ல வேண்டும் என்று ஆழ்வார் தூது விட ஆரம்பிச்சார். முதல் பாட்டு இப்படியோ மனசை கட்டுப்படுத்தி பகவான் இடத்துல பேசாமல் விட்டு பிரிந்து துன்பம், அவனை சேவிக்க முடியலேன்னு வருத்தத்தில் இருக்கார். முன்னாடி இருக்கிற பிராணி பார்த்து அந்த பட்சியை பார்த்தே பேசிட்டு இருந்தார். 1 பாட்டாச்சு, 2 பாட்டாச்சு, 3 பாட்டாச்சு, 4 பாட்டு பாடினார். பட்சியை பார்த்தே பாடினார். 4ஆவது பாட்டு முடிஞ்சது. 5ஆவது பாட்டு வந்த உடனே இந்த பட்சி போய் பகவான் இடத்துல பேசிட்டு திரும்ப வரணுமோ இல்லையோ, தூது அனுப்பினா அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமோ இல்லையோ, இவரால பொறுக்க முடியலையே. ஓ மண்ணளந்த தாளாளா, தன் குடந்த நகராளா, வர எடுத்த தோளாளா, எந்தனர்கோர் துளையாளன் ஆகாயே, எப்பேற்பட்டவன் எனக்கு ஒரு அனுகிரகம் செய்ய மாட்டாயான்னு நேர பகவானை பார்த்து பாடிட்டார். தூது விடணும்னா காதலன் இடத்துல பேசக்கூடாது. யாரு தூதனோ அவர்கிட்ட தானே பேச வேண்டும். 3 பாட்டு 4 பாட்டு தூதன் கிட்ட பாடினவர், இது இவங்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறது, நேர பகவானை விட்டு என்னால எப்படி இருக்க முடியும்னு அவரை பார்த்து பாசுரம் பாட ஆரம்பிச்சுட்டார். இதுதான் இவருக்கு இருக்கிற ஒரு விருடத்தன்மை. பேரு கலியன், உடம்புல இருக்கிற மிடுக்கு, மனசுல மிடுக்கு இருக்கலாமே தவிர பக்தி என்று வந்தால் ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு பிரிந்து ஆழ்வாரால் இருக்க முடியாது. அதனால் தான் சொல்றார், நும்மடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை, சீதையை போல நான் நினைத்தீரா, இல்ல நம்மாழ்வாரை போல நான் நினைத்தீரா, எனக்கு என்னுடைய பிரகிருதி தனி, என்னுடைய தன்மையே தனி, உமக்கு எல்லாம் உலகத்துல தெரியும், நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர், நமக்கு இவ்வுலகத்தில் எல்லாம் அறிவீர், உனக்கு யார் நல்லவர்கள், உன்னை விட்டு பிரிந்து வாழ முடியாதவர்கள். ஆழ்வார் சொல்றது நல்லவர்னு சொன்னா பகவானை விட்டு பிரிந்தா வாழ முடியாதுன்னு யார் இருக்காளோ அவள்லாம் நல்லவாளாம், பகவானை விட்டு பிரிந்து வாழ முடியும்னு இருக்கிறவாளாம் தீயவர்களாம். அப்படித்தான் ஆழ்வாருடைய அபிப்பிராயம். நல்லார் அறிவீர் பகவானுக்கு தெரியும், தீயார் அறிவீர் அவருக்கு தெரியும், உலகில் எல்லாம் அறிவீர், அவர் தான் சர்வஜனாச்சே, உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் அவர் அறிவார். ஆனால் நமக்கு ஈதே அறியீர், இந்த திருமங்கை ஆழ்வாருடைய தன்மை என்னன்னு மட்டும் நமக்கு தெரியாம போச்சு இல்லையா, என்ன நான் பண்ண தௌர்பாகியம். சர்வஜன் பகவான், உலகத்தில் அனைத்தையும் அறிந்தவர், ஆனா நான் எவ்வளவு மென்மையானவள்னு மட்டும் பகவானுக்கு தெரியாமல் போயிற்றே. சர்வஜனே என் முன்னால் அறிவிலியாக நின்று போனான் என்று ஆழ்வார் சொல்லுகிறார்.
எம்மை அறியீர், இவ்வுலகத்தில் நமக்கு ஈதே அறியீர், என்னுடைய மென்மை என்னன்னு மட்டும் உனக்கு தெரியாமல் போயிற்று, மற்ற எல்லாம் உலகத்துல தெரியறது. ஆனா உன் பக்தர்கள் மற்றவர்களைப் போல் என்னை நினைத்து விட்டாய். அப்படி நினைக்காதே. உன் காட்சி கிடைக்காவிட்டால், உனக்கு கைங்கரியம் செய்யாவிட்டால் என்னால ஒரு க்ஷணம் கூட வாழ முடியாது என்று ஆழ்வார் 6வது பாசுரத்துல சொன்னார். அடுத்து 7வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். பகவானுடைய கேள்வி, எனக்கு ஞானம் கிடையாது தெரியாதுன்னு சொல்றீரா? நான் தான் சர்வஜனாச்சே, எனக்கு தெரியாமல் எப்படி ஒண்ணு இருக்க முடியும்? என்னால முடியாத காரியம்னே ஒண்ணு கிடையாதே, ஏன் இப்படி பாடுகிறீர்னு பகவான் கேட்கிறார். அதுக்கு 7வது பாசுரம் சொன்னார். மாட்டீரானீர் பணிநீர் கொள்ள எம்மை பணி அறியா வீட்டீர் இதனை வேறே சொன்னோம் இந்தளூரீரே காட்டீரானீர் நும்தம் அடிக்கள் காட்டில் உமக்கு இந்த நாட்டே வந்து தொண்டரான நாங்கள் உய்யோமே. அடுத்த பாசுரத்துல பாடுறார். ஆமாம் பகவானே, உமக்கு அஞ்ஞானம் இருக்கிறது, உமக்கு அசக்தி இருக்கிறது, உம்மால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியல, ஒரு விஷயத்தை பண்ண முடியலன்னு ஆழ்வார் சொன்னார். என்ன தெரிஞ்சுக்க முடியலன்னால், என்னுடைய மென்மை என்னன்னு உம்மால தெரிஞ்சுக்க முடியலையோ இல்லையோ. மாட்டீரானீர் பணி நீர் கொள்ள, பணினா கைங்கரியம், நான் பண்ணுகிற கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீரானீர், என்னமோ விருப்பம் இல்லாமல் மறுக்கிறீரோ இல்லையோ. இதைத்தான் ஆண்டாளும் திருப்பாவையிலே பாடினாள். நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, நான் பண்ண கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் கண்ணா, முடியாதுன்னு சொல்லி தடுக்காதேன்னு ஆண்டாள் பாசுரம். அதை போல ஆழ்வார் சொல்றார், நீ ஏன் தடுக்கிறாய்? மாட்டீரானீர் நும் பணி கொள்ள பணி நீர் கொள்ள, நாம் என்ற கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டீர். எம்மை பணி அறியா விட்டீர், எனக்கு கைங்கரியம் பண்ணா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்னு ருசி காட்டி விட்டு ஆனா கைவிட்டுட்டீர். எனக்கு ருசியே காட்டாம இருந்தா எனக்கு அதுல ஆனந்தமே தெரியாது. ஒருத்தர் மாம்பழமே சாப்பிட்டதுலன்னு வச்சுங்களேன், அவன் மாம்பழம்னு ஊரெல்லாம் கொண்டாடினாலும் அவருக்கு ஒன்றும் வருத்தம் வரப்போறதில்ல கிடைக்கலையேன்னு. ஆனா ஒரு நல்ல மாம்பழத்தை போய் அவர் வாயில ஊட்டிட்டு இதுதான் மாம்பழத்தின் சுவை, இனிமே நீர் வாழ்க்கையில சாப்பிடவே கூடாதுன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதை போல ஆழ்வார் சொல்றார், எனக்கு எம்மை பணி அறியா, எமக்கு பணி கைங்கரியம் பண்ணா எவ்வளவு ரசம் ஆனந்தமா இருக்கும் என்று அறிவித்து விட்டீர், எனக்கு அதை உணர்த்தி விட்டு விட்டீர், என்னை கைவிட்டுட்டீரே. கைங்கரியத்தை கொடுத்திருந்தா ஆனந்தப்பட்டிருக்கலாம், அதன் சுவையை காட்டி விட்டு என்னை கைவிட்டு விட்டீர். அப்ப உனக்கும் அறிவின்மை உள்ளது, இந்த கைங்கரியம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியவில்லை, இதனை வேறே சொன்னோம், நீ இப்படி என்னை செய்தனால்தான் நான் கொஞ்சம் வருத்தி அதை அழுத்தி சொல்லிட்டேன். யாரான பகவானை பார்த்து இதே அறியீர், மாட்டீரானீர், விட்டீர், காட்டீர், பகவானை நீ காட்டம் இருக்கிறாய், நீ உனக்கு தெரியாது, நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு யாரான பகவானை பார்த்து எதிர்த்து சொல்லுவாளா? நான் ஏன் பிடித்தனா வேறே சொன்னோம், கொஞ்சம் வருத்தி சொல்ல வேண்டியதற்கு காரணம், நீ இப்படி என்னை வஞ்சித்து விட்டாய். இந்தளூரீரே காட்டீரானீர் நும்தம் அடிக்கள், உன்னுடைய திருவடிகளை காட்ட மாட்டேன் என்று நீ மறுத்து விட்டாய். ஒருவேளை உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு நீ காட்டினாய் என்றால், காட்டில் உமக்கு இந்த நாட்டே வந்து தொண்டரான நாங்கள் உய்யோமே. அப்படி நீ ஒருவேளை காட்டினாய் என்றால், உனக்கு இந்த நாட்டில், நாங்க ஒன்றும் வைகுந்தத்தில் இருக்கிற தொண்டர்கள் கிடையாது, சம்சாரத்தில் இத்தனை கொடிய குணங்கள் இத்தனை தீமைகளுக்கு இடையே உனக்கு ஒரு பக்தனாக இருக்கிறோமோ இல்லையோ, நீயே சரண், நீயே தலைவன் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறோமோ இல்லையோ, அப்படிப்பட்ட நாட்டே வந்து தொண்டரான நாங்கள் உய்யோமே. இந்த நீ வைகுந்தத்தில் இருந்து, பகவான் யார்கிட்டையும் பேசவே மாட்டாராம் வைகுந்தத்துல, அவாக்கி அநாதரகான்னு உபனிஷத் சொல்லுகிறது. யார்கிட்டையும் வாய் திறந்து பேச மாட்டார். ஆனா அவர் பேசாததை பார்த்து அங்க நித்தியசூரிகள் எல்லாம் கொண்டாடுவாளாம். ஓ, இவ்வளவு பெரியவர் சுவாமி, யார்ட்டையும் பேச மாட்டார், இவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம், அப்பேற்பட்ட பெரியவர்னு கொண்டாடிட்டு இருக்கா. திருமங்கையாழ்வார் சொன்னார், நீ வாய் திறக்காம இருந்தா எனக்கு கோபம் தான் வரும், கொண்டாட்டம் எல்லாம் வராது. நான் என்ன நித்தியசூரிகளை போல் என்று நினைத்தாயா? வைகுந்தத்தில் இருக்கும் பக்தனுக்கு வேணா நீ வாய் திறக்காமல் இருப்பது ஆனந்தத்தை கொடுக்கலாம். எனக்கு இந்த நாட்டே வந்த தொண்டர், நாங்க இந்த நாட்டுல உன்னை விட்டு பிரிந்து சம்சாரத்துக்குள்ள பக்தர்களாக வாழுகிறோம், எனக்கு நீ வாய் திறந்து பேசாமல் போனால் உஜ்ஜீவனத்துக்கே வழி கிடையாது. அதை நான் பார்த்து ஆனந்தப்பட முடியாது, கோபத்தான் பட முடியும், வருந்தத்தான் முடியும். அதனால வந்து தொண்டரான நாங்கள் உய்யோமே, நீ காட்டினால்தான் எங்களுக்கு உஜ்ஜீவனம் ஏற்படும் என்று பகவானிடத்தில் ஆழ்வார் கூறினார். உடனே பகவான் ஆழ்வாரை பார்த்து கேட்டாராம், சரி உமக்கு என்ன இப்ப என் திருமேனியை காட்டணும் அவ்வளவுதானே, உமக்கு எந்த மாதிரி காட்சி அளிக்க வேண்டுமோ நீரே சொல்லும், நான் எப்படி வேணுமாலும், ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் என்று கண்ணன் கீதையில சொல்லுகிறார்.
யார் என்னை எப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அப்படியெல்லாம் காட்சி அளிக்கிறேன். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்றப்பேர், தமருகந்த எவ்வண்ணம் சிந்தித்திமையாதிருப்பரே அவ்வண்ணம் அழியானாம் என்று ஆழ்வார் பாசுரம். நாம பிடிச்சு இப்படி சேவிக்கணும், அவனை ஒரு நவநீத சோர் வேஷத்துல சேவிக்கணும்னா அப்படி காட்சி கொடுக்கிறார், பட்டாபிஷேக ராமனா சேவிக்கணும்னா அப்படி காட்சி கொடுக்கிறார். அதை போல பகவான் ஆழ்வாரை பார்த்து காட்டார், எனக்கு நீர் எந்த வடிவத்தில் ஆசைப்பட்டாலும் காட்சி கொடுப்பேன், எந்த வடிவத்தில் சேவிக்க வேண்டும் அப்படின்னு ஆழ்வாரிடத்துல பகவான் கேட்கிறார். ஆழ்வார் திரும்ப சொன்னார், என் ஆசைக்கு இணங்க நீ கொடுக்கும் காட்சி வேண்டாம், உன்னுடைய ஆசைக்கு இணங்க ஒரு திருமேனி இருக்குமோ இல்லையோ. பக்தர்களின் ஆசைப்படி பகவான் பல திருமேனிகளை எடுத்துக்கொள்ளுகிறார். அவர் ஆசைப்பட்டு ஒரு திருமேனி எடுத்துப்பாரோ இல்லையோ. இச்சா கிரகீத அபிமதோரு தேகான்னு பிரமாண வச்சனம். இச்சையால பகவான் திருமேனி எடுத்துக்கிறார். அந்த நீ ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்ட திருமேனி எனக்கு காட்ட வேண்டும் என்று அடுத்து 8வது பாசுரத்திலே பாடுகிறார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற, பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால், பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புரையும் திருமேனி, இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. வரிசையா ஒவ்வொரு யுகத்திலும் பகவானுடைய திருமேனி வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும்னு சொல்றார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம், முதல்ல கிருத்தயுகம். கிருத்தயுகத்துல எல்லாரும் சத்துவகுணத்தோடு இருப்பா. சத்துவகுணம் இருந்தாலே வெள்ளை நிறம்னு அர்த்தம். அப்ப பகவான் வெளுப்பான திருமையோட பாலின் வண்ணத்தோடு முதல் யுகத்துல சேவை சாய்ச்சாராம். அடுத்தது பின்னை வண்ணம் பொன்னின் வண்ணம். அடுத்து திரேதாயுகம் வந்துதா, ரஜோகுணம் மக்களுக்கு அதிகமாச்சா. ரஜோகுணம்னாலே செவப்பு. அப்போ ஒரு செவப்பு கலந்த மஞ்சள் தங்கத்தின் நிறம் பொன்னின் நிறத்திலே பகவான் சேவை சாதித்தாராம். அடுத்து 3வது யுகம் வந்தது, தமோகுணம் அதிகமாச்சு. அதனால ஒரு கரும் பச்சை நிறம், அதான் மணியின் வண்ணம்னு தெரிவிக்கிறார். மற்றொரு பாசுரமும் உண்டு. பகவானுடைய பாலி நீர்மை செம்பொ நீர்மை, பாசியின் பசும்புறம் போலு நீர்மை, பொற்புடை தடத்து வண்டு வெண்டுலாம் நீல நீர்மை என்று ஆழ்வாருடைய பாசுரம். வெளுப்பு, அப்புறம் செவப்பு, அப்புறம் பச்சை, அப்புறம் கருப்பு, இப்படி 4 யுகங்கள்ல பகவான் சேவை சாதிப்பாராம். அதை இங்க திருமங்கை ஆழ்வார் பாடுறார். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம், அப்புறம் பின்னை வண்ணம் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம். பாசுரம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அன்வயத்துக்கு வேற மாதிரி பண்ணிக்கணும். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்றன் இருக்கோ இல்லையோ, அதை இப்ப வச்சுக்காதீங்க, அதை தனியாடியன்னு சொல்றேன். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம், முதல் யுகத்திலே வெளுப்பான வண்ணத்தோடு இருந்தாய். அப்புறம் பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம்னு இருக்கு, அதை இப்ப பார்க்க வேண்டாம். பின்னை வண்ணம் பொன்னின் வண்ணம், 2வது யுகத்துல பொன் போன்று சிவந்த நிறம். அதற்கு அடுத்தது மணியின் வண்ணம், 3வது யுகத்துல மணியின் வண்ணம் ஒரு பச்சை நிறம். இப்படி யுகந்தோறும் பக்தர்களுக்கு பிடித்த நிறத்துல நீ காட்சி அளிக்கிறாயே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வண்ணம் தெரியுமா வேணும்? இப்ப மிச்சம் இருக்கிற வார்த்தைகளை சேர்த்து பாருங்க. முழுதும் நிலை நின்ற கொண்டல் வண்ணம் புரையும் திருமேனி. பகவானுடைய முழுதும் நிலை நின்ற எப்போதும் இருக்கக்கூடிய திருமேனி ஒன்று இருக்குமோ இல்லையோ, இதெல்லாம் அவ்வப்போது அந்தந்த யுகத்தில் எடுத்த திருமேனி, வெளுப்பு சிவப்பு பச்சை. ஆனா பகவானுக்கென்று நித்தியமான ஒரு திருமேனி இருக்குமோ இல்லையோ, அது புரையும் திருமேனி. அந்த திருமேனி தான் இந்த எல்லா வண்ணங்களையும் எடுத்துக்கொள்ளுகிறது. அதனுடைய இயற்கையான வண்ணம் என்ன? கொண்டல் வண்ணம். பகவானுடைய இயற்கையான நித்தியமான திருமேனியின் வண்ணம் கொண்டல் வண்ணம், கருப்பான திருமேனி தானே. லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாத் ஏஷ சம்வர்தமானஹா நாபி நாளீகரிங்கன் மதுகர பட்டலீ தத்த ஹஸ்தாவலம்பஹா என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். பகவானுக்கு திருமேனி ஏற்கனவே கருப்பான். அதுக்கு மேல பிராட்டி மகாலட்சுமி தாயார் கருந்தடங்கண்ணி, பெரிய கருப்பான விழிகளை உடையவள். அதால பகவானை பார்த்துட்டே இருக்காளோ இல்லையோ, அவள் பார்வை பட்டு பட்டு இன்னும் கருப்பா போயிட்டாராம். அப்புறம் என்ன பண்ணார்? யமுனையில போய் குளிச்சாராம். அந்த யமுனையில் இருந்த கருப்பு நிறமெல்லாம் இவர் உடம்புல ஒட்டின்னு இருந்தான். அப்புறம் மாலை போட்டுண்டாரா, வண்டுகள் எல்லாம் இப்படி வந்து மொய்ச்சுட்டே இருக்கா, வண்டு வேற கருப்பா இருக்கா, அதனால வேற கருப்பு சேர்ந்து போச்சான். லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாத் நாபி நாளீகரிங்கன் மதுகரபடலீதத்த ஹஸ்தாவலம்பஹா என்று ஒவ்வொன்னா சேர்க்கிறார். இப்படி கருப்பான திருமேனியோடு பகவான் இருக்கிறார். அந்த கருப்பு ஒளி பட்டு பட்டு அவரை சுத்தி யாரான வெளுப்பா இருந்தா கூட கருத்து போயிடுவாளாம். ஆதிசேஷன் இயற்கையில வெளுப்பானவர் தான். ஆனா பகவானுடைய கருப்பு ஒளி பட்டு பட்டு ஆதிசேஷனே கருப்பா மாறி போயிட்டாராம். அப்படி கருப்பான கொண்டல் வண்ணன் புரையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. அப்படி உன்னுடைய இயற்கையான திருமேனி, நித்தியமான கருத்த திருமேனி இருக்கே, அந்த திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர். ஆழ்வாரே,
இதுதான் என்னுடைய திருமேனின்னு எனக்கு நீ காட்ட வேண்டாமா? நான் ஆசைப்பட்ட திருமேனி நீ காட்ட வேண்டாம். நீ ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்ட நித்தியமான திருமேனி இருக்கிறதே, அந்த திருமேனியை அதோ இதுதான் என் திருமேனின்னு பகவான் காட்ட வேண்டும். ஏன் அவர் காட்டணும்னா நாம பார்த்து விட முடியாது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையான பகுனா ஸ்ருதேன வேதம் சொல்லுகிறது. நாம் முயற்சி செய்து பகவானை ஒரு நாளும் கண்டுவிட முடியாது. அவர் தேர்ந்தெடுத்து தன்னை காட்டி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவரை நாம் பார்த்து உணர முடியும். அதனால் ஆழ்வார் இன்னவண்டம் என்று காட்டீர், இதுதான் என்னுடைய திருமேனி என்று சொல்லி நீ எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று 8வது பாசுரத்திலே தெரிவித்தார். பகவான் உடனே கேட்டார், அதான் காட்டி இருக்கிறேனே முன்னமேன்னு சொன்னார். ஆழ்வார் புரியல, எப்ப காட்டினாய்? இல்லையே, சேவிக்க முடியல, திருவிந்தலூர் தானே நிற்கிறேன், எப்போது காட்டினாய்னா உங்க மனசுல காட்டுகிறேனே. ஆழ்வாரே, உன் மனசில் நான் இல்லையா? சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவேணி இப்பதானே பாடினீர். எம்முடைய மனசுக்குள்ள நான் எப்பவுமே இருக்கேனோ இல்லையோ, மனசுக்குள்ள இந்த அழகான வடிவத்தோடு தானே காட்சி அளிக்கிறேன். அப்புறம் காட்சி கொடுக்கவில்லைன்னு ஏன் கதறுகிறீர் என்று பகவான் கேள்வி கேட்டார். அதுக்கு 9வது பாட்டு பதில் சொல்றார். இது நல்ல கதையா இருக்கு. நான் எப்ப உன்னை அணைச்சிக்க முடியும், நேர பார்க்க முடியும்னு ஆசைப்பட்டா அதான் மனசுல காட்சி அளிக்கிறேன். என்ன இப்ப எனக்கு இனிப்பு சாப்பிடணும்னு ஆசை, ரொம்ப வருத்தத்தோட ஒருத்தட்ட போய் எனக்கு ஏதான ஒரு இனிப்பு பண்டம் கொடுங்களேன்னே. அவர் உடனே காகிதத்துல சக்கரை பொங்கல் எழுதி கொடுத்து இந்தா சாப்பிட்டுக்கோன்னு. சக்கரை பொங்கலை கொடுத்தா சாப்பிடலாம், சக்கரை பொங்கல் எழுதி கொடுத்தா இனிக்க போறதான்னு. அதை போல ஆழ்வாருக்கு பகவான் அவருக்கு எவ்வளவு பக்தி முற்றிவிட்டதென்றால் இனிமே நேர பகவானை காண வேண்டும், இல்லாவிட்டால் உயிர் தரிக்க முடியாது என்கிற நிலையை அடைந்து விட்டார். இப்ப பகவான் சாக்கு சொல்லிட்டு இருக்கார், மனசுல காட்சி கொடுத்தேனேன்னா அதெல்லாம் எனக்கு போறவே போராது என்று ஆழ்வார் பாடுகிறார். எந்த தந்தை தம்மான் என்றென்று எமர் 7 அளவும் வந்து நின்ற தொண்டரோர்க்கே வாசி வல்லீரால் சிந்தை தன்னுள் முந்தி நிற்றிர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. பகவானே, எனக்கே இப்படித்தான் நீர் நடத்துகிறீர்னா சாதாரண பக்தர்கள் எல்லாம் என்ன பாடுபடுத்துவீரோ தெரியவில்லையேன்னு ஆழ்வார் சொல்றார். ஆழ்வார் வழி வழியா தலைமுறையா பக்தர்களுடைய குடும்பத்துல வந்து பிறந்தவராம். அதான் சொல்றார், எந்தை தந்தை தம்மான், எனக்கு, எங்க அப்பாவுக்கு, எங்க தாத்தாவுக்கு எல்லாருக்குமே பகவான் தான் தலைவன், தம்மான் என்றென்று எமர் 7 அளவும், என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் 7 பிறவிகளாக பல ஜென்மங்களாக வந்து நின்ற தொண்டரோர், நாங்கள்லாம் எவ்வளவு குலங்குலமா வந்து குடி வழிவந்த ஆட்சியும் தொண்டரோம்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். எந்த தந்தை தம்மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி ஆட்சிகண்ணோம் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். இப்ப பல தலைமுறைகளாக நாங்க பக்தர்களா இருக்கோம். அப்படிப்பட்ட நான் வந்து உன் முன்னாடி நின்னாலே தொண்டருக்கு வாசி வல்லீரால் நீ ரொம்ப யோசிக்கிறீரே, மேலும் கீழும் பார்த்து இவனுக்கு உதவலாமா, இவனுக்கு அனுகிரகிக்கலாமா, இவனுக்கு எப்படி நேர்ல காட்டலாமா, மனசுல காட்டலாமான்னு இவ்வளவு ஆராய்கிறீரே. சாதாரண ஒரு பக்தன் வந்தா இவர் என்ன பாடுபடுத்துவாரோன்னு ஆழ்வாரு தெரியல. நான் எவ்வளவு குலமாக வழியாக பக்தனாக இருப்பவனுக்கு காட்சி அளிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீரே. சிந்த தன்னுள் முந்தி நிற்றிர், என்னுடைய மனசுக்குள்ள முந்தி நீர் முன்னாலிருந்தே ரொம்ப காலமாக நின்று கொண்டு வருகிறீர். ஆனால் சிறிதும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர், உள்ளுக்குள்ள காட்டினீரே தவிர இதுதான் என் திருமேனின்னு கொஞ்சம் கூட வெளியில் காட்டவில்லையே. ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்துல வாழ்ந்து வந்தான், வெளியிலேயே வருது கிடையாது, அரண்மனையிலேயே எப்போதும் இருந்தான். ஊர்ல மக்களுக்கு சந்தேகம் வர தொடங்கி விட்டது, ராஜா உயிரோடு இருக்காரா இல்லையானே சந்தேகம். அவர்களுக்கு நம்பிக்கை போச்சுன்னா அராஜகமாக ராஜ்யம் போய்விடும். அதனால ஒரு மந்திரி ஒரு பெரிய திட்டம் போட்டு வெளியிலிருந்து அரசேன்னு கத்தி கூப்பிட்டாராம். அந்த ராஜா உள்ளிருந்தே காலை மட்டும் வெளியில நீட்டி, அவருக்கு யாரையும் சந்திக்க விருப்பம் இல்லை, காலை மட்டும் வெளியில அப்படி ஒரு பலகணி இருந்தது, ஒரு சின்ன ஒரு ஜன்னல் இருந்தது, ஜன்னல் முன்னாடி இப்படி வந்து அவர் கையை மட்டும் இப்படி திரும்பி நின்று முகத்தை காட்டாம நின்று என்னன்னு கேட்டார்னா உடனே மக்களுக்கு நம்பிக்கை வந்துருமோ இல்லையோ. அதை போல ஆழ்வார் சொல்றார், மனசுக்குள்ள ரொம்ப நாளா காட்சி அளிக்கிறாயே, ஒரு முறை முன்னாடி வந்து சிறிதும் நிற்றிர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர், உன் திருமேனில கொஞ்சமாவது நேரே வந்து எனக்கு காட்ட வேண்டாமா? இப்படி காட்டீர் இந்தளூரீரே. பாஹ்ய சம்ஸ்லேஷம், எனக்கு மனசிலே காட்டுவது போதவே போதாது, வெளியிலே உம்மை தழுவிக்கொள்ள வேண்டும், உம்மை அணைக்க வேண்டும்னு நான் ஆசைப்படுகிறேன். இன்னும் உள்ளுக்குள்ள மனசுல காட்டினேன்னு சொன்னா பிரயோஜனம் கிடையாது. ஒன்னும் மனசுல காட்டுறதை நிறுத்திடும்.
அப்ப எனக்கு ஆசையான வளராம இருக்கும் இல்லையா? ஆசை வளர்ந்தாகி விட்டதென்றால் வெளியே எனக்கு சம்ஸ்லேஷம், நேரடியான காட்சியையும் கைங்கரியத்தையும் கொடுத்து விடு, இரண்டையும் செய்யாமல் என்னை துன்புறுத்தாதே. அப்ப எனக்கு பாக்கிய சம்ஸ்லேஷம், நேரடியான உன்னை கண்டு வணங்கி தொழும் பாக்கியம் வேண்டும், மனசிலே தரிசிப்பது எனக்கு போராது. அத காலாந்தரத்தில் நான் வைகுந்தத்துக்கு வந்தா கொடுக்கிறேனே அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்கேயே வேண்டும், இப்போதே வேண்டும். வேதம் அதற்கு வழங்குகிறது. அத்திர பிரம்ம சமஸ்னுதேன்னு வேத வாக்கியம். பகவான் அடையணும் தான், வைகுந்தத்துக்கு தான் போகணும் தேவை கிடையாதான். இங்கிருக்கும் போதே பகவானுடைய சிந்தையிலே ஆழ்ந்திருக்கலாம், அந்த ஆனந்தத்தில் திளைக்கலாம், திவ்ய தேசங்கள்ல கைங்கரியம் பண்ணலாம், அதில் ஆனந்தப்படலாம். அப்ப இங்கேயே இப்போதே எனக்கு நீர் அனுபவத்தை தர வேண்டும். வெளி அனுபவம், புற நம்முடைய இந்திரியங்களாலே பாக்கியேந்திரியங்களால் அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று 9வது பாசுரத்திலே பாடினார். பகவானுக்கு அதுக்கு மேல வழி தெரியவில்லை. சரி, இப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு அனுகிரகிக்காமல் யாருக்காக இங்கு வந்து இருக்கிறோம்னு முடிவு செய்து தன்னுடைய கதவை திறந்தான், திரையை திறந்தான். ஆழ்வார் ஆசைப்பட்டபடிக்கு 4 அடி நடந்து வந்து ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்து கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதனால கடைசி பாசுரத்தை ஆழ்வார் ஆனந்தமாக பாடுகிறார். ஏறார் பொழில் சூழ் இந்தளூரில் எந்த பெருமானை காரார் புறவின் மங்கவேந்தன் கலியன் ஒலி செய்த சீரார் இன்சொல் மாலை கற்றுத் திரிவார் உலகத்தில் ஆரார் அவரே அமரர்க்கு என்றும் அமரராவாரே. இந்த 9 பாசுரங்களை சொன்னா பலஸ்ருதி என்ன என்று சொல்லுகிறார். ஏறார் பொழில் சூழ் இந்தளூரில், பெரிதான உயர்ந்த சோலைகளாலே சூழப்பட்ட திரு இந்தளூரில் எந்தை பெருமானை, எனக்கு சுவாமியாக எனக்கு உதவினனான பகவான் சர்வேஸ்வரனை, காரார் புறவின் மங்கைவேந்தன், கார்ன மேகம், மேகங்கள் எல்லாம் வந்து புறவின் அப்படின்னா புறச்சோலைகள். திருமங்கைன்னு ஊர் இருக்கோ இல்லையோ, அதுக்கு தலைவர் திருமங்கை ஆழ்வார். அந்த திருமங்கையினுடைய வெளிப்புறம் அப்படியே சோலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்குமோ இல்லையோ, அங்க எப்பவுமே மேகங்கள் எல்லாம் அணைந்து கொண்டே இருக்குமா. அப்படி செழிப்பான மழை பொழிந்து அழகான பூமி. காரால் புறவில் மங்கவேந்தன் கலியன் ஒலி செய்த, அப்படிப்பட்ட கலியனான நான் பாடின அருளி செய்த சீரார் இன்சொல் மாலை. ஷீர் அப்படின்னா பகவானுடைய குணங்கள். அந்த குணங்கள் எல்லாம் இந்த 10 பாசுரங்களில் அடங்கி இருக்கின்றன, இந்த பாசுரங்களில் சேர்ந்திருக்கின்றன. சீரார் இன்சொல் மாலை, மிகவும் இனிமையான சொற்கள், இனிமையான பொருள், இனிமையான பாவம், இனிமையான எண்ணங்கள், சிந்தனைகள். திருமங்கையாழ்வார் பாசுரத்தை பாடும் போதே நம்ம என்ன சொல்றோம்? நஞ்சுக்கு நல்ல அமுதம். இந்த சம்சாரம்ங்கிற ஒரு பெரிய நஞ்சை போக்க வேண்டும். நஞ்சை போக்கணும்னா மருந்து கொடுக்கணும். மருந்து கசப்பா இருக்காதானால் நஞ்சுக்கு நல்ல அமுதம். இதுதான் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம். பிறவி என்கிற இந்த நஞ்சை போக்கக்கூடிய மருந்து, ஆனா அமிர்தமாகவும் அதே சமயத்தில் இருக்கிறதோ இல்லையோ. அதனால்தான் இன்சொல் மாலை கற்று திரிவார் உலகத்தில். இந்த 10 பாசுரங்களை ஒருத்தன் கத்துண்டா திரிவார், திரிவன கர்வத்தோடு, இனி என்னை யார் என்ன செய்ய முடியும்? யமதர்மராஜனே வந்தாலும் என்கிட்ட இந்த நும்மை தொழுதோம் 10 பாட்டு இருக்குன்னு காமிச்சா விழுந்து காலில் விழுந்து சேவிச்சுட்டு யமன் ஓடி போயிடுவாராம். அதனால பயமில்லாமல் திரிகிறார்கள் இந்த பக்தர்கள். அப்படி கற்று திரிவார் உலகத்தில் ஆரார் அவரே. அவர்கள் யாராவனாலும் இருக்கலாம், எந்த குலத்திலும் பிறந்திருக்கலாம், படிப்பு இருக்கலாம் இல்லாமல் போகலாம், பணம் இருக்கலாம் இல்லாமல் போகலாம். எப்படி இருந்தாலும் அவருடைய ஜன்மமோ, அவருடைய வித்யையோ, அவருடைய ஒழுக்கமோ, அவருடைய கல்வியோ, அவர்களுடைய அழகோ, இது எதுவுமே ஒரு பொருட்டு கிடையாது. ஆரார் அவர்கள் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் அவரே அமரர்க்கு என்றும் அமரராவாரே. அவர்கள் அமரர்களான நித்தியசூரிகளுக்கே அமரர்கள், அவர்களாலே போற்றி புகழ்ந்து வணங்கப்படுபவர்களாய் ஆவார்கள். அப்ப இந்த 10 பாசுரங்களை சொன்னால் நித்தியசூரிகளே வணங்கும் உயரத்தை அடைவார்கள் என்று இந்த 10 பாசுரங்களுக்கு பலஸ்ருதியை சொல்லி முடித்தார். இப்படி நும்மை தொழுதோம் 10 பாசுரங்களாலே திருமங்கை ஆழ்வாருடைய உண்மையான பாவம். அர்ச்சாவதாரத்துக்கு மீதூர்ந்த புகழ் கிடையாது, அர்ச்சாவதாரத்துக்கு மீதூர்ந்த போக்யம் அனுபவிக்க தகுந்த பொருள் கிடையாது. அந்த அர்ச்சாவதாரத்தை சேவித்து கைங்கரியம் செய்யாமல் போனால் இந்த ஜீவாத்மா வாழ்வதே வீண். அப்படி ஒரு பக்தன் வந்தால் அவனுக்கு பகவான் கைங்கரியம் கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய குற்றம். அது அவனுக்கும் குற்றம், ஆத்மாவுக்கும் குற்றம். அதனால் இனி மனதளவில் எனக்கு அனுகிரகித்தால் போராது, வெளியே வந்து என்னை அனுகிரகித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க அதற்கு இணங்கி பகவானும் அனுகிரகம் செய்தார். திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதன் ஆழ்வாருக்கு அனுகிரகித்தது இந்த 10 பாசுரங்களிலே பார்த்தோம். இது மேலோட்டமான அர்த்தம்.
பெரியவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் பல அழகான ஆழமான அர்த்தங்களை ஒவ்வொரு பாசுரத்திலும் காட்டியிருக்கிறார்கள். ஏதோ அமைந்த சமயத்துக்குள்ளே ஓரிரு விஷயங்களை அடியேன் விண்ணப்பித்தேன். அடியனுக்கு இந்த வாய்ப்பை அளித்து இந்த அனுபவத்தில் பங்கு கொள்வதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்துருளி இருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடி தாமரைகளில் மறுபடியும் ஒருமுறை அடியனுடைய தண்டவத் பிரணாமங்களையும் கிருதஜ்ஞத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசுகுதாய யதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். இப்பதான் பாதி கிணறு 500 பாசுரங்களை நாம் 400 பாசுரங்களை முடிக்கப் போகிறோம். தொடர்ந்து அனைவரும் இந்த தாரா அனுபவத்தில் பங்கு கொண்டு 4000 பாசுரங்களின் பொருளையும் தெரிந்து கொண்டு இன்புற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே